வணக்கம், இது பட சென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2026 தொடர் யூஃபோரியா ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரூ மெக்சிகோல இருக்கா. அப்போ அவ வண்டி சேத்துல மாட்டிக்கிச்சு. அங்க இருந்த மெக்சிகர்கள் அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கடைசியில எல்லாரும் சேர்ந்து தள்ளி வண்டியை வெளியே எடுத்துட்டாங்க. அவ அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஆடியோஸ் சொல்லிட்டு வண்டியை செம ஸ்பீடா ஓட்டிட்டு போறா. பார்டர் கிட்ட போனதும் ஹெல்மெட் போட்ட ஒருத்தன் வண்டியை ஏத்துறதுக்கு 2 டிராக் செட் பண்றான். ஆனா அவ வண்டி மேல ஏறும்போது போதிய ஸ்பீடு இல்லாததால ட்ரக் அப்படியே பாதியிலேயே மாட்டிக்கிச்சு. வண்டியை மூவ் பண்ணலாம்னு பின்னாடி இருந்த பேக் எடுத்து முன்னாடி போட்டு வெயிட்டை பேலன்ஸ் பண்ண பாக்குறா. ஆனா அது வேலைக்கு ஆகல. அதனால வேற வழி இல்லாம வண்டியை அங்கேயே விட்டுட்டு பேக் மட்டும் எடுத்துட்டு கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியே நடந்து மில்லர் குடும்பம் வீட்டுக்கு போய் அவங்க தொழுவத்துல தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில அவங்க கூட சாப்பிடும்போது நாட்டுக்குள்ள வர போதை பொருட்களை பத்தி ஒரு ரிசர்ச் பேப்பர் பண்ணிட்டு இருக்கதா அவங்க கிட்ட சொல்றான். மில்லர் குடும்பம் அவளை அங்க தங்கிக்க சொல்லிட்டு நீ அந்த ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணதும் எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மூத்த மகள் டெய்சி ரூவை பஸ் ஸ்டாப்ல விட வண்டியை ஓட்டிட்டு போறா. அவ இப்பதான் டிரைவிங் பெர்மிட் வாங்கியிருக்கா. ஆனா அந்த குடும்பம் உலகத்தோட தொடர்பே இல்லாம ரொம்ப தள்ளி இருக்கிறதால டெய்சி இது வரைக்கும் இன்டர்நெட்டே பார்த்தது கிடையாது. இதை கேட்டு ரூ உன் இடத்துல நான் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணி சொல்றான். ஸ்கூல் முடிச்சதும் ரூ ஒரு சிகரெட் கடையில வேலை செஞ்சான். லோரின்னு ஒரு ட்ரக் டீலர் கிட்ட ரூபாய் கடன் வச்சிருந்தா. இப்போ வட்டி மட்டுமே மாசம் 20% போட்டு 42 மாசத்துல அவ லோரிக்கு மொத்தம் $420 லட்சம் தர வேண்டியிருக்கு. ஆனா அவகிட்ட அவ்வளோ காசு இல்ல. அதனால இப்போதைக்கு $1 லட்சம் தர சொல்றாங்க. அந்த $1 லட்சம் போக பார்டர்ல வண்டியை விட்டுட்டு வந்ததுக்காக இப்போ லோரிக்கு ஒரு புது வண்டியும் வாங்கி தரணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரூ இப்போ ஃபென்டானில் இருக்கிற பலூன்களை முழுங்கிட்டு இருக்கா. அதனால பலூன்களை முழுங்கிட்டு பார்டர் தாண்டலான்னு பிளான் பண்றான். ஆனா இன்னும் அதிகமான சரக்கை கொண்டு போக வேண்டி இருந்ததால அவ கூட ஃபேவையும் கூட்டிட்டு வரா. ரூவும் ஃபேவும் எல்லா பலூன்களையும் முழுங்கிட்டு பார்டர் நோக்கி வண்டியில கிளம்புறாங்க. பார்டர் வந்ததும் அவங்க பாஸ்போர்ட் அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட தராங்க. செக்யூரிட்டி ஆபீசர் அவங்களையே உத்து பாக்குறாரு. கார்ல இருக்கிற ஃபேக்கு பயத்துல கேஸ் போயிட்டே இருக்கு. ரூ அவகிட்ட கொஞ்சம் அடக்கிக்கோன்னு சொல்றான். அங்க ட்ரக் மோப்பம் பிடிக்கிற நாய்ங்க வேற இருக்கிறதால 2 பேரும் செம நர்வஸா இருக்காங்க. ஆனா ஒரு வழியா பார்டரை தாண்டிடுறாங்க. லோரி வீட்டுக்கு வந்ததும் பாத்ரூம்ல ஒரு வடிகட்டிய வச்சு அந்த பலூன்களை வெளியே எடுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ரூவும் ஃபேவும் மாடியில பேசிட்டு இருக்கும்போது ஃபேக்கு லோரியோட தம்பி மகன் வெயினை பிடிச்சிருக்குன்னு தெரியுது. அவன் இந்த பிசினஸை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறான். அதனால ஒரு சேஃப்ல காசு சேர்த்து வச்சிருக்கான். வெயினோட பெல்ட்ல அந்த சேஃபோட சாவி இருக்கிற விஷயம் ரூக்கு தெரிய வருது. ரூ காசுக்காக அப்பப்போ ஊபர் ஓட்டுறா. சில நேரங்கள்ல லெக்ஸி வீட்லயும் தங்கிக்குவா. லெக்ஸி இப்போ ஹாலிவுட்ல வேலை பார்க்கறா. ரூ லெக்ஸி கிட்ட நீ ஃபெஸ்கோ கூட பேசினியான்னு கேட்கிறா. ஃபெஸ் இப்போ 30 வருஷம் ஜெயில் தண்டனையில இருக்கான். லெக்ஸி தனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லிடுறான். அப்புறம் ரூ அந்த மில்லர் குடும்பம் பத்தி பேசிட்டு அவங்க ஒரு கிறிஸ்டியன் குடும்பம்னும் அவங்கள போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறதாவும் சொல்றான். ஆனா லெக்ஸிக்கு கிறிஸ்துவர்களை பிடிக்காது. ஏன்னா அவங்க மற்றவங்களை ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்றான். இதுக்கிடையில கேசி டிக்டாக்ல ஃபேமஸ் ஆகணும்னு நாய் மாதிரி நடிச்சு வீடியோ போடுறான். அவங்க வீட்டு வேலைக்காரியவே வீடியோ எடுக்க சொல்றான். நேட் அவன் அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை இப்போ பாத்துக்கிறான். ஆனா பிசினஸ் இப்போ அந்த அளவுக்கு சரியா போகல. நேட் வீட்டுக்கு வந்தப்ப கேசி அந்த நாய் கெட்டப்ல இருக்கிறத பாக்குறான். அவ பண்ற இந்த லூட்டி அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவனோட வருங்கால மனைவி இன்டர்நெட்ல நாய் மாதிரி ஆக்ட் பண்றதை யாராவது பார்த்தா அது அவனோட பிசினஸை பாதிக்கும்னு நினைக்கிறான். அவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற அந்த சூடான விவாதம் அப்புறம் வேற மாதிரி காமமா மாறிடுது. லெக்ஸி மாதிரியே மீடியம் இப்ப ஹாலிவுட்ல தான் வேலை பார்க்கறா. அவ அங்க ஒரு செலிபிரிட்டி மேனேஜர். பார்க்கறதுக்கு இது ரொம்ப கிளாஸா இருந்தாலும் அவளோட வேலை என்னன்னா பெரிய நடிகர்கள் மற்றும் இன்ஃப்ளூயன்சர்கள் கூட ஒரு நல்ல பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு அவங்கள தன் கம்பெனிக்குள்ள கொண்டு வரதுதான். மேடியோட கிளைண்டஸ்ல ஒருத்தன் தான் டிலன் ரீட். அவன் LA நைட்ஸ் அப்படின்ற ஷோவோட பெரிய ஸ்டார். லெக்ஸிக்கு அவன் மேல ஒரு க்ரஷ் இருக்கு. இன்னொரு பக்கம் கேசி அவளோட ஃப்ரெண்ட் கூட பூல் சைட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கான். நேட் கிட்ட இருந்து வர காசுல ஒரு பட்ஜெட்குள்ள இருக்காம கல்யாணத்துக்கு அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கணும்னு ஆசைப்படுறா. அதனால சீக்கிரமா காசு சம்பாதிக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறான். ஆனா இது இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் கிரியேட் பண்ற மாதிரி தான். நான் ஒன்னும் விட்டு படத்துல நடிக்க போறது இல்லைன்னு அவ சொல்றான். ரூ அலி முகமதை பார்க்க போறா. அங்க அவங்க மதத்தை பத்தியும் மில்லர் குடும்பத்தை எப்படி பார்த்தான்னு பேசுறாங்க. ஆனா பைபிள் அவள மாதிரி ஆளுங்களுக்கு எதிரா இருக்குமோன்னு அவளுக்கு ஒரு தயக்கம். அதுக்கு அலி முகமது
அந்த பைபிள் 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அப்போ போர் நடக்கும்போது கவனச்சிதறல் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்களை பத்தி மட்டும்தான் அதுல சொல்லியிருக்காங்க, லெஸ்பியன்களை பத்தி கிடையாதுன்னு சொல்றாரு. உடனே ரூ நான் அதை படிச்சு பார்க்க போறேன்னு சொல்றா. அப்புறம் ரூ லோரியோட வீட்டுக்கு போறா. அங்க லாயத்து வழியா போயிட்டு தரையில இருக்கிற ஒரு ரகசிய கதவை திறந்து உள்ள போறா. அங்க வெயின் கிட்ட பேசுறான். அவன் ஃபேக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். ஆனா ரூ தெரியலையேங்கிற மாதிரி பாக்குறான். ஃபே அவன் கிட்ட ஒரு பேக் கொடுக்கறான். வெயின் அந்த பைய ரூ கிட்ட கொடுத்து இதை ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றான். ரூ ஒரு வீட்டுக்கு வண்டியில போய் நேரா கேரேஜுக்குள்ள போறா. அங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவன் அந்த பைய வாங்கிக்கிறான். ரூ பாத்ரூம் போகணும்னு கேட்கிறான். அவன் அவளம் மேல போக சொல்றான். ஆனா எதையும் தேவையில்லாம தொடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறான். பிஷப் மேல இருக்கிற செக்யூரிட்டி ரூமுக்கு போறான். அங்க அவனோட கூட வேலை பார்க்கிற ஒருத்தனையும் சீட்டு கட்டுகளையும் பார்க்கறான். அவன் சீட்டு காட்டுல 4 வரது ரொம்ப அபூர்வம், கண்டிப்பா நீ ஏமாத்திருப்பன்னு சொல்றான். அதுக்கு அவன் இல்ல எனக்கு லக் அவ்வளவுதான்னு சொல்றான். பிஷப் அவன் கிட்ட அந்த பார்சலை கொடுக்கறான். அதே நேரத்துல ரூ அந்த வீடு முழுக்க சுத்தி பார்த்துட்டு இருக்கா. எதிர்பாராத விதமா ஒரு கதவை திறக்க அங்க அரை நிர்வாணமா ஒரு பொண்ணு இருக்கா. ரூ சாரி கேக்குறா. ஆனா அந்த பொண்ணு தனக்கு ஒரு உதவி வேணும்னு கேக்குறா. அவ சமீபத்துல தான் பூப் ஜாப் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறதால அவளுக்கு பிகினி போட கஷ்டமா இருக்கு. அதை மாட்டிவிட சொல்லி ரூ கிட்ட உதவி கேட்கிறா. ரூ இன்னும் வரலையேன்னு பிஷப் அவளை தேடி உள்ள வரான். அங்க ரூ நிறைய பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அவ தன் ஸ்வெட்டரை கழட்டும் போது பிஷப் அவளை பிடிச்சு வெளியே கூட்டிட்டு போக பாக்குறான். ஆனா அவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நில்லு, அவ லோரி கிட்ட வேலை பாக்குறா, அவளை இங்க கூட்டிட்டு வான்னு ஆலமோ சொல்றாரு. ஆலமோ ரூ கிட்ட என் பொண்ணுங்களை தொடலாம்னு உனக்கு யாரு சொன்னதுன்னு கேக்குறாரு. ரூ உடனே மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் அவங்க பேசும்போது ஆலமோ தான் பண்ற பிசினஸ் கொக்கைன், ஃபென்டானில், கஞ்சா எல்லாத்தையும் விட அதிக லாபம் தர பிசினஸ்னு சொல்றாரு. அது பெண்களை வச்சு பண்ற பிசினஸ். ஆலமோ நிறைய ஸ்ட்ரிப் கிளப் வச்சிருக்காரு. அதுல அவருக்கு பெரிய அளவுல வருமானம் வருது. அதுக்கு லோரி தான் சப்ளையர். இத கேட்ட ரூ கடவுள் தான் நம்மளை சந்திக்க வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கும் உங்களோட கிளப்ல வேலை பார்க்கணும்னு சொல்றான். ஆலமோவும் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாரு. இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் கஞ்சா அடிச்சிட்டு ஆலமோ திரும்பவும் பார்ட்டிக்கு போறாரு. அதே நேரத்துல நேட்டோட வீட்டுல டின்னர் சாப்பிடும்போது கேசி தனக்கு ஒரு ஒன்லிஃபேன்ஸ் அக்கவுண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்றான். கல்யாணத்துல பூ அலங்காரத்துக்கு மட்டும் $50,000 செலவு பண்ணணும். அதுக்கு தேவையான பணத்தை நானே சம்பாதிக்க போறேன்னு சொல்றான். நேட் முதல்ல அவ கிண்டல் பண்றான்னு நினைச்சு சிரிக்கிறான். ஆனா அவ சீரியஸா தான் சொல்றான்னு தெரிஞ்சதும் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடை போடுறான். அதுக்கு கேசி உன்னால எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னா நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேக்குறா. நேட் அவகிட்ட நீ எந்த மாதிரியான போட்டோ போடுவன்னு கேக்குறான். அவளோட முகம் மற்றும் உடம்பு ரெண்டையும் ஒரே நேரத்துல காட்டலன்னா அந்த பணத்துக்காக ஒன்லி ஃபேன்ஸ் பண்ணிக்கோன்னு அவன் சம்மதிக்கிறான். அதே நேரத்துல ஆலமோவோட ஒரு பொண்ணு ஓவர்டோஸ் ஆகி இறந்துடுறா. ஏன்னா ட்ரக்ஸ்ல ஃபென்டானில் கலந்து இருந்தது. ஆலமோ உடனே ரூவை கூப்பிடுறாரு. ரூ சொல்றா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி இருந்திருந்தா நான் ஏன் இன்னும் இங்கே இருக்க போறேன், எனக்கு இனிமே லோரி கிட்ட வேலை பார்க்க விருப்பமே இல்லைன்னு சொல்றான். ஆலமோ ரூ கிட்ட நீ கடவுளை நம்புறியான்னு கேக்குறாரு. அவ ஆமான்னு சொல்றான். அதுக்கு ஆலமோ சரி கடவுளுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளை வெளியே கூட்டிட்டு போறாரு. அவரு ஒரு தங்க நிற ரிவால்வர்ல ஒரே ஒரு குண்டை மட்டும் போடுறாரு. ரூ சுமார் 15 அடி தூரத்துல தலையில ஒரு பச்சை ஆப்பிள வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. அவ பயத்துல நடுங்கிட்டே இருக்கா. கண்ணுல கண்ணீர் வழியுது. ஆலமோ ரிவால்வரில் லோட் பண்ணி ஒரு கண்ணை மூடி அந்த ஆப்பிள குறி வைக்கிறாரு. அவரு ட்ரிக்கரை அழுத்துறாரு. அந்த குண்டு ஆப்பிள துளைக்குது. ரூ நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடுறா. அப்புறம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் மேடி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. அங்க அவளோட இப்போதைய பாஸ் பென்சிலர் இருக்காங்க. மேடிக்கு வேலை கிடைச்சப்போ நடந்த விஷயம் இது. அவங்க முன்னாடி உட்காந்து உங்க ஆர்டிகல் படிச்சேன், எனக்கு உங்க கிட்ட வேலை செய்யணும்னு மேடி சொல்றான். ஆனா பென்சிலர் நான் இப்ப யாரையும் வேலைக்கு எடுக்கலன்னு சொல்லிடுறாங்க. மேடி விடாம என்கிட்ட இப்ப எதுவுமே இல்லை, ஆனா என்ன நடந்தாலும் நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்றான். அப்போ பென்சிலரோட போன் அடிக்குது. மேடி அதை எடுத்து இது மிஸ் பென்சிலரோட ஆபீஸ்னு அட்டென்ட் பண்றா. உடனே பென்சிலர் இவதான் என் புது அசிஸ்டன்ட்னு சொல்றாங்க. திடீர்னு லாக்டவுன் வந்துடுது. மேடி அவகிட்ட இருக்க கான்டாக்ட்ஸ் வச்சு கேட்லின்னு ஒரு பொண்ணு கூட கனெக்ட் ஆகுறா. அந்த பொண்ணு ஒண்ணுமே இல்லாம கலிபோர்னியா போய் அங்க டிக்டாக் பண்ண ஆரம்பிச்சவ. மேடி அவளுக்கு மேனேஜர் ஆகிடுறா. 2 பேரும் சேர்ந்து போட்டோக்கள் எடுக்கிறாங்க. கேட்லின் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு செமையா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கேட்லின் பண்ற எல்லாத்துலயும் கமிஷன் வரதால
மேடி இப்போ செமையா சம்பாதிக்கிறா. மேடி அவளை தன் ஏஜென்சில இருக்கிற டிலன் ரீட் கூட லிங்க் பண்ணி விடுறா. மேடியோட பாஸ் தான் அவனுக்கு மேனேஜர். இத பார்த்த பென்சிலர், இல்ல நீ அந்த வேலையை உடனே விடணும், அந்த பொண்ணு கூட சேர்ந்து நீ வேலை பார்க்க கூடாது, ஏன்னா அவளால நம்ம ஸ்டாரோட பேர் கெட்டுடும், அவனை இன்னும் 40 வருஷத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலே வச்சிருக்கணும்னு நாங்க பிளான் பண்றோம்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம மேடி கேட்லின் கூட வேலை பார்க்கறத நிறுத்திடுறா. 1 வருஷம் கழிச்சு கேட்லின் ஒன்லிஃபென்ஸ் மூலமா பயங்கர பணக்காரி ஆகிடுறா. மற்றவங்களையும் அதே பண்ண சொல்லி ஐடியா கொடுக்குறா. மேடிக்கு இப்போ செம வருத்தம், ஏன்னா கூட இருந்திருந்தா அவளுக்கு பெரிய கமிஷன் கிடைச்சிருக்கும். அப்போ மேடிக்கு கேசி கிட்ட இருந்து லஞ்சுக்கு மீட் பண்ணலாமான்னு ஒரு டிஎம் வருது. இன்னொரு பக்கம் ரூ இப்போ ஆலமோ கூட இருக்கா. டிஷ் அந்த வீட்டில் இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இருக்கக்கூடாதுன்னு ஆலமோ ரூவை வச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஆலமோ லோரிக்கு கால் பண்ணி நீங்க எல்லாரும் தான் ட்ரக்ஸ்ல ஃபென்டானில் கலந்துட்டீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ரூவுக்கு உண்மை புரிஞ்சிடுது. வெயின் அந்த வெயிட் போடுற மெஷினை கிளீன் பண்ண ஃபேகிட்ட சொல்ல மறந்துட்டான். அதனால எக்ஸ்டசியில கொஞ்சம் ஃபென்டானில் மிக்ஸ் ஆகிடுச்சு. லோரியும் ஆலமோவும் பயங்கரமா வாக்குவாதம் பண்றாங்க. லோரியோட பாய் ஃப்ரெண்ட் அவரை இன ரீதியா திட்டுறான். அப்புறம் லோரி அவரை பண்ணின்னு சொல்றாங்க. ஆலமோவுக்கு அந்த இனவெறியை விட பண்ணின்னு கூப்பிட்டது தான் ரொம்ப கோவத்தை வரவழைக்குது. நீங்க என் பொண்ணை கொன்னுட்டீங்க, அதனால நான் உங்க பொண்ணை எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்லிடுறாரு. வீட்டை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ரூவுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. அவ சில்வர் ஸ்லிப்பருங்கிற ஸ்ட்ரிப் கிளப்புக்கு போறா. அங்க பின்னாடி பிகெட்டி இருக்காரு. அவருதான் பணத்துக்கு பொறுப்பு, ட்ரக்ஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு, பொண்ணுங்களை கேரக்டா வேலையை வாங்குறதும் அவர்தான். பிகெட்டி ரூ கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன் வேலை அந்த பொண்ணுங்க சரியா வேலை செய்யறாங்களான்னு பாக்குறது தான், அவங்களுக்கு ட்ரக்ஸ் கிடைக்குதான்னு கவனிச்சுக்கும், ஆனா முக்கியமா பணம் கரெக்டான டைமுக்கு வரணும், கணக்கு தப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ரூ அந்த ஸ்ட்ரிப் கிளப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அதிகமா சம்பாதிக்கிற ஒருத்தியான ஏஞ்சலை பாக்குறா. ரூ அவளுக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் கொடுக்கறா. ஏஞ்சல் ஒரு கஸ்டமர் கூட ரூமுக்குள்ள போறா. அவங்க ட்ரக்ஸ் எடுத்துட்டு செக்ஸ் பண்றாங்க. ஆனா அங்க செவுத்துல இருக்கிற ஒரு சுவர் அலங்காரம் எல்லாத்தையும் ரகசியமா ரெக்கார்ட் பண்ணுது. ரூ அங்க இருக்கிற டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்றா. வேலை முடிஞ்சதும் ஏஞ்சல் ரூவை கூப்பிட்டு ஒன்னா ட்ரக்ஸ் போடலாம்னு சொல்றான். ரூவும் ஏஞ்சலும் அவளோட வேன்ல ஏறி ஜாலியா இருக்காங்க. ஹை ஸ்கூலுக்கு அப்புறம் ரூவும் ஜூல்ஸும் பிரிஞ்சுட்டாங்க. ஆனா ரூ அப்பப்போ ஜூல்ஸை போய் பாப்பா. ஜூல்ஸ் ஆர்ட் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தா. ஆனா ரூவோட லைஃப்ல பெருசா நல்லது ஒன்றும் நடக்கல. ஸ்கூல்ல இருந்த மாதிரி இப்போ அந்த பாண்டிங் இல்ல. அதனால ரூ மறுபடியும் மோசமா ட்ரக்ஸுக்கு அடிமை ஆகிட்டா. அவளோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தங்கச்சி ஜியாவை பார்க்கவும் தடை இருக்கிறதால அன்னையில இருந்து ரூ ட்ரக்ஸ் போடாம இருந்ததே இல்லை. லோரி அவரை பண்ணின்னு சொன்னதுல ஆலமோ இன்னும் செம காண்ட்ல இருக்காரு. அவர் பிஷப் மற்றும் ஜி கூட சில்வர் ஸ்லிப்பர்ஸ்ல உட்காந்து ஒருத்தனை பண்ணின்னு சொல்றதுதான் உலகத்திலேயே கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு இருக்காரு. பண்ணிங்க அதுங்க போடுற எச்சத்தையும் மலத்தையும் தான் தின்னுன்னு புலம்புறாரு. இதை கேட்டு போர் அடிச்ச ஜி ஸ்ட்ரிப்பர்கள் கூட ஜாலியா இருக்க போயிடுறான். அப்போ ஏஞ்சல் ஆலமோ கிட்ட டிஷ் பத்தி கேட்கிறா. ஏன்னா அவளை யாருமே பார்க்கல, போனும் எடுக்கல. அப்போதான் ரூவுக்கு புரியுது ஏஞ்சலும் டிஷ்ஷும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு. ரூவுக்கு வருத்தமா இருக்கு. ஆனா அதே சமயம் பிக்கெட்டி பணத்தை சேஃப்ல வைக்கிறத அவன் நோட் பண்றான். ரூ மேடியோட வீட்ல இருக்கும்போது மேடி இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணிட்டு கேசியை பார்க்க போறதா சொல்றான். கேசி இப்போ காசு சம்பாதிக்கிறதுக்காக விதவிதமான காஸ்டியூம்கள்ல போட்டோ எடுத்து ஒன்லிஃபென்ஸ்குள்ள நுழைய ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மேடி வரதை பார்த்ததும் கேசி அப்படியே ஷாக் ஆகி வாய பொளக்குறான். மனசுல இருக்கிற பாரத்தை குறைச்சிக்கிட்டு சமாதானமாகலான்னு தான் இந்த ரிங் கிடைச்சதும் மேடிய கூப்பிட்டா கேசி. மேடியும் அவளை மன்னிச்சிட்டதா சொல்லிடுறான். தனக்கு ஒன்லிஃபென்ஸ் பண்ணணும்னு கேசி சொன்னதும் மேடி அவளை மேனேஜ் பண்ணி பெரிய ஸ்டார் ஆக்குறேன்னு சொல்றான். நேட்டோட அப்பாவுக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் அவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. ஒரு காலத்துல பெரிய ரியல் எஸ்டேட் டெவலப்பரா இருந்த காலு இப்போ ஒரு காம வெறியனா மாறி கேவலப்பட்டு நிக்கிறாரு. அவரு மானமே போயிடுச்சு. இப்போ நேட் அவனோட பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கான். அவனுக்கு நேட் $5 லட்சம் கொடுக்கணும். அந்த ஆளுக்கு ஒரு சுடுகாடு பிசினஸ் இருக்கு. அவன், நீ எனக்கு $5 லட்சம் தரணும், அடுத்த வாரத்துக்குள்ள $1 லட்சம் வரலன்னா உன் கடன் $6 லட்சம் ஆகிடும்னு மிரட்டுறான். நேட்டோட அப்பா கால் உனக்கு பண கஷ்டமானு கேட்கிறாரு. அதனாலதான் கேசி ஒன்லிஃபென்ஸ் பண்றாளான்னு கேட்கிறாரு. நேட் அடுத்து இன்னும் சில இன்வெஸ்டர்கள் கிட்ட பேச போறான். இன்னொரு பக்கம் ஏஞ்சல் தன் ஃப்ரெண்டை பத்தி எந்த நியூஸும் வராததால செம டென்ஷன்ல இருக்கா. ஆலமோ அவகிட்ட அவ ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான்னு சொல்றாரு. ஏஞ்சல் லாக்கர் ரூம்ல பயங்கரமா ரகலை பண்றா. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லி ரூ அவளை சமாதானப்படுத்த போறா. அப்போ ஏஞ்சல் ஒரு செருப்பு எடுத்து அடிக்கிறா.
ரூவும் பதிலுக்கு ஒரு செருப்பு எடுத்து அடிக்கிறா. ஆனா கடைசியில 2 பேரும் பாத்ரூம்ல போய் பேசிக்கிறாங்க. டிஷ் ட்ரக்ஸ் ஓவர்டோஸ் ஆகி இறந்துட்டாங்கிற உண்மையை ரூ சொல்லிடுறா. ஏஞ்சல் கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. தன் ஃப்ரெண்ட் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் ஏஞ்சல் ரொம்ப அப்செட் ஆகி மோசமா ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. ரூ ஆலமோ கிட்ட போய் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கிறா. அதுக்கு அவரு, என் ஸ்பீடு டயல்ல நிறைய மறுவாழ்வு மையம் இருக்கு, நீ அவளை அங்க கூட்டிட்டு போனா உனக்கு ப்ரமோஷன் தருவேன்னு சொல்றாரு. நேட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சிலர்கிட்ட பேசி அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ கேசி அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தனோட வைஃப் கிட்ட, ஆமா நான் ஒன்லி ஃபேன்ஸ் பண்றேன், இந்த மாதிரி போட்டோக்கள் எல்லாம் எடுப்பேன்னு சொல்றா. அந்த லேடி உடனே போய் அவ புருஷன் கிட்ட விஷயத்த சொல்லிடுறா. நேட் இவ்வளவு ஓட்டாண்டியா ஆகிட்டான்னு அவனால நம்பவே முடியல. எல்லாரும் கிச்சனுக்குள்ள போறாங்க. அங்க கேசி எக்ஸ்ட்ரா காசுக்காக ஒன்லி ஃபேன்ஸ் பண்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. நேட்டும் கேசியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே தங்களோட ஏழ்மையை பத்தியும் ஒன்லி ஃபேன்ஸ் ஸ்டார் ஆகணும்னு கேசி ஆசைப்படுறத பத்தியும் பயங்கரமா சண்டை போட்டுக்கின்றாங்க. ஆனா எந்தெந்த சாப்பாடு பொருளை வச்சுக்கணும், எதை தூக்கி போடணும்னு கேட்கிறா. ஆனா நேட் எதையுமே தூக்கி போட வேணாம்னு சொல்லிடுறான். ரூ வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஏஞ்சல், அமெரிக்காவிலேயே இங்கதான் அதிகப்படியான மக்கள் காணாம போறாங்கன்னு சொல்றான். இந்த மண்ணுக்கு அடியில் ஏதோ பெரிய காந்தம் இருந்து தீய விஷயங்களை எல்லாம் ஈர்க்கிற மாதிரி இருக்குன்னு அவ சொல்றான். கடைசியா ரூ ஏஞ்சலை ஒரு வழியா ரிஹாப்ல சேர்த்துடுறான். அவங்க அங்க போனப்போ அந்த இடமே பார்க்க ரொம்ப மர்மமா இருக்கு. அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கா. எந்த பேப்பர் ஒர்க்கும் அங்க இல்ல. ஏஞ்சல் பயப்படுறா. அவளுக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. ஆனா எல்லாம் சரியாயிடும், நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ரூ அவளை சமாதானப்படுத்துறா. ரூ அங்க இருந்து கிளம்பும் போது ஒரு ஆம்புலன்ஸ் அங்க வருது. யாரோ கார்ல உட்காந்து இதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்காங்க. பேஸ்மெண்ட் ரூம்ல வெயினும் ஃபேவும் செக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. உடனே வெயின் அவனோட ஷார்ட் கன் எடுக்கிறான். ஃபே அது என்ன டைனோசரான்னு கேட்கிறான். அவங்க மேல போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய பன்றி இருக்கு. அந்த பன்றி வீடு முழுக்க ஓடிட்டு இருக்கு. அவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ லோரி ஒரு கொடியை பாக்குறாங்க. அதுல ஆலமோவை ஞாபகம் வச்சுக்கோன்னு எழுதியிருக்கு. ரூ சிட்டியில ஜூல்ஸை பார்க்க போறா. லிஃப்ட்ல 2 பேரும் ஒருத்தர் சைடு அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிறாங்க. ஜூல்ஸ் ரூ கிட்ட, நீ இப்போ ட்ரக்ஸ் போடுறது இல்லையேன்னு கேட்கிறா. அதுக்கு ரூ, நான் சரக்கு அடிப்பேன், அப்பப்போ கஞ்சா அடிப்பேன், ஆனா என் வாழ்க்கையை கெடுக்கிற எதையும் இப்போ தொடறது இல்லைன்னு சொல்றான். ஜூல்ஸுக்கு இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஆனா அவன் இப்போ வீட்டுல அவன் குடும்பம் கூட இருக்கான். அப்புறம் ஜூல்ஸ் குளிக்க போறப்போ ரூவையும் கூட கூப்பிடுறான். ஜூல்ஸ் ஒரு புது பெயிண்டிங் பண்ணலாம்னு செம்ம பிளான்ல இருக்கா. ஜூல்ஸ் கூட ஒரு ரூம்மேட் இருக்கா. ஜூல்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட், அவகிட்ட காசு கம்மியா தான் இருக்கும். அதனால அந்த ரூம்மேட் ஒரு ஐடியா கொடுக்குறா. நிறைய ரிச் பார்ட்டிங் டேட்டிங் கூட்டிட்டு போக ரெடியா இருக்காங்க, அவங்களே எல்லா செலவையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஜூல்ஸுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸா தெரியுது. அப்படியே சுகர் டாடிங்க கூட டேட்டிங் போக ஆரம்பிக்கிறான். செம்ம காசு வரதுனால அவங்க பண்ற விசித்திரமான விஷயங்களை கூட ஜூல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். ஜூல்ஸ் நிறைய பேர் கூட டேட்டிங் போனாலும் கடைசியில எல்லிஸ்னு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட செட் ஆயிடுறான். ஜூல்ஸோட எல்லா செலவையும் இப்ப எல்லிஸ் தான் பாத்துக்கிறாரு. எல்லிஸ்க்கு குடும்பம் இருக்கு. ஆனா அவரோட பொண்டாட்டிக்கு இவருக்கு இருக்க பலவீனம் புரிஞ்சிருக்கு. ஜூல்ஸ் மாதிரி பொண்ணுங்க தான் இவரோட வீக்னஸ். இதெல்லாம் பார்த்துட்டு ஜூல்ஸ் இப்ப எதுக்கு காலேஜ் போகணுமான்னு யோசிக்கிறான். நினைச்சு பார்க்காத அளவுக்கு காசு வரதுனால மற்ற கிளைண்ட்ஸ் எல்லாரையும் கட் பண்ணிட்டு அந்த டாக்டர் மட்டும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஆளுக்கு திருநங்கைங்க கூட இருக்கப்போ சில விசித்திரமான ஆசைகள் இருக்கு. ஸ்ட்ரிப் கிளப்ல ரூவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. இப்ப அவ பொண்ணுங்களை மட்டும் மேனேஜ் பண்ணல, கூடவே கன் பிசினஸையும் பாக்குறா. யாருக்கு துப்பாக்கி வேணும்னாலும் நேரா இவகிட்ட வரலாம். அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாம் ஹெவி ஐட்டம். ஆனா எல்லாமே 3D பிரிண்ட் பண்ணது. அதனால சீரியல் நம்பர் எதுவுமே இருக்காது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவ கார்டல் மெம்பர்ஸ்க்கு வித்துட்டு இருக்கா. 90% கன் எல்லாம் அமெரிக்கா விட்டு மெக்சிகோவுக்கு தானே போகுது அப்படின்னு சொல்லி ரூ அவளையே சமாதானம் பண்ணிக்கிறா. ரூ கமிஷன் பேசிஸ்ல தான் வேலை பார்க்கறா. இப்போதைக்கு அவதான் அந்த மாசத்தோட பெஸ்ட் எம்ப்ளாயி. ஆலமோ அவகிட்ட இப்படியே உன் வேலையை காட்டு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரூ, ஒரு லெவலுக்கு மேல காசு வந்ததும் நான் இந்த வேலையை விட்டுட்டு உருப்படியா ஏதாவது லீகல் பிசினஸ் பண்ண போயிருவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஆலமோ செம கடுப்பாகி, அப்ப நான் பண்றது லீகல் இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆரம்பத்துல லாட்ரி கூட இல்லீகல் தான், அப்புறம் தானே லீகல் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. கடைசியா ஆலமோ ஒன்னு சொல்றாரு, இந்த உலகத்துல பவர் தான் முக்கியம், காசு சம்பாதிக்கிறதும் ஒரு வகை பவர் தான். திடீர்னு ஸ்ட்ரிப் கிளப்குள்ள ஒரு பன்றி வந்து அங்கங்க ஒண்ணுக்கு அடிச்சிருது. ஆனா ஆலமோ அவரோட தங்க ரிவால்வரை வச்சு அதை அங்கேயே சுட்டு தள்ளிறாரு. ஆலமோ, லோரிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ரூ,
லோரி கிட்ட பெலாடின்னு ஒரு கிளி இருக்கு, அதுதான் அவளுக்கு உலகமே அப்படின்னு சொல்றா. அப்புறம் ரூ ஜூல்ஸ் வீட்டுக்கு போய் காசை கொடுத்து இனிமே நான் தான் உன்னோட சுகர் டாடி அப்படின்னு சொல்றான். நேட் மற்றும் கேசியோட கல்யாணத்துக்கு ரூவுக்கு இன்விடேஷன் வருது. கூட ஒருத்தர் கூட்டிட்டு போலாம்ங்கிறதுனால ஜூல்ஸையும் வர சொல்றான். கல்யாணத்துல ஜூல்ஸ் ஒரு கவுன் போட்டிருக்கா. அது எப்படின்னா ஒரு சின்ன காத்து அடிச்சா கூட உடம்ப விட்டு நழுவிடுற மாதிரி இருக்குது. மேடியும் எல்லாரும் தன்னையே பார்க்கணும்னு ஒரு செம கிளாமரான பச்சை கலர் ட்ரெஸ்ல வரா. நேட்டோட அம்மா மார்ஷா ஜூல்ஸை பார்த்துட்டு யாரு இவ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரம் காலுக்கும் ஜூல்ஸுக்கும் இடையில ஒரு ஐ கான்டாக்ட் நடக்குது. கல்யாணம் பண்ணிக்க போற பையனை காணோமேன்னு கேசி அங்க பயங்கரமா பேனிக் ஆயிட்டு இருக்கா. நேட் பாத்ரூம்ல பயத்துல ஷவர்ல நின்னு வாந்தி எடுத்துட்டு இருக்கான். அவனோட மாப்பிள்ளை தோழர்கள் அவனை தேத்தி ரெடி பண்ண பாக்குறாங்க. கேசி இப்போ மேடைக்கு வர தயாராகிட்டு இருக்கா. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. கேசியோட அம்மா அவகிட்ட, எனக்கு என் கல்யாண நாள் நல்லா ஞாபகம் இருக்கு, ரொம்ப அழகான நாள். ஆனா அப்புறம்தான் யோசிச்சேன், உன் அப்பா கூட அன்னைக்கு ஜோடியா போனது நான் எடுத்ததுலயே ஒரு மோசமான முடிவுன்னு. உன் அப்பா கூட நான் கடைசியா சந்தோஷமா இருந்த நிமிஷம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு கேசி கண்ணு கலங்குறா. ஏற்கனவே நேட் கூட கல்யாணம் பண்றதுல அவளுக்கு ஒரு பயம் இருக்கு. இப்போ அவ அம்மா சொன்னது அவளை இன்னும் அப்செட் ஆக்கிடுச்சு. ஒரு வழியா அவங்களுக்கு கல்யாணம் முடியுது. அவங்க கிஸ் பண்ணும்போது எல்லாரும் கத்தி ஆரவாரம் பண்றாங்க. அப்புறம் புருஷன் பொண்டாட்டியா கை கோர்த்துட்டு வரும்போது எல்லாரும் வாழ்த்துறாங்க. நேட்டும் கேசியும் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது ரூவுக்கு ஆலமோகிட்ட இருந்து கால் வருது. அதனால அவ அங்கிருந்து கிளம்புறா. லோரி வீட்ல வெயினும் ஃபேவும் ஒன்னா இருக்காங்க. லோரியோட பாய் ஃப்ரெண்ட் ஃபேவு கிண்டல் பண்றான். இது வெயினுக்கு கொஞ்சம் கோவத்தை தருது. அப்போ லோரி உள்ள வந்து ஆலமோ மெசேஜ் பண்ணதா சொல்றாங்க. எங்களுக்கு இன்னும் சரக்கு வேணும், ரூ அங்க அனுப்பி வைக்கிறோம், அவ வந்து வாங்கிப்பா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு வெயின், நாம ஏன் ரூவை கடத்தக்கூடாது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு லோரி, ரூ மறுபடியும் நம்ம கிட்ட வர்றது நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் முடிஞ்சு இப்போ ரிசப்ஷன் நடக்குது. கேசியும் நேட்டும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ கால் மைக் எடுக்கிறாரு. நேட் அவனோட தம்பி கிட்ட, ரெடியாரு, அப்பா ஏதாவது தப்பா பேசினா உடனே மைக்க புடுங்கிடு அப்படின்னு சொல்றான். கால் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னை பத்தி நீங்க எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டு இருப்பீங்க, ஆனா என் பையன் தான் இருக்கிறதுலயே பெரிய வின்னர். இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம். கால் அப்படியே தொடர்ந்து, உன் பொண்டாட்டிய பாரு, இந்த ஹால்ல இருக்கிற யாராலையாவது இவனை விட ஒரு பெட்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க முடியும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஜூல்ஸ் பார் பக்கம் போறா. அங்க கால் இருக்கிறத பாக்குறா. அவங்களோட வீடியோ எடுத்ததுக்காக கால் ஜூல்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அது வெறும் எங்க ஆசைக்காக எடுத்ததுதான், வெளியே விடணும்னு இல்லை அப்படின்னு சொல்றாரு. கால் அரெஸ்ட் ஆனப்ப போலீஸ் ஏன் தன்னை தேடி வரலன்னு ஜூல்ஸ் கேட்கிறா. அதுக்கு அவரு, போலீஸ் என்ன வேற ஒரு வீடியோ மேட்டர்ல தான் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஜூல்ஸ் இருந்த அந்த வீடியோ போலீஸ் கிட்ட போகவே இல்லைன்னு சொல்றாரு. அப்பதான் நேட் அந்த வீடியோவை அழிச்சிட்டான்னு ஜூல்ஸ்க்கு புரியுது. கால் அவகிட்ட, நீ பார்க்க செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போகும்போது விசில் அடிக்கிறாரு. ஆலமோ சொன்ன வேலையா லோரி வீட்டுக்கு ரூ கார்ல போயிட்டு இருக்கும்போது ஃபெஸ் கிட்ட இருந்து போன் வருது. ஃபெஸ் தான் பார்க்கோர் பண்ணி ஜெயில இருந்து தப்பிக்க போறதா சொல்றான். அதுக்கு ரூ கிண்டலா, நீ எப்போவாவது ஜெயில் உடைச்சு வெளியே வந்தா சொல்லு, நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ரிசப்ஷன்ல மேடி அவங்களையே முறைச்சிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு நசீம் அங்க வராரு. நசீம் வந்து, மத்தவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டி இருக்கும்போது இப்படி காசை தண்ணியா செலவு பண்ணி பார்ட்டி வைக்கிறது முட்டாள்தனம்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்கிறாரு. இதை விட கொடுமை என்னன்னா, நேட்டோட ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க நேட்டுக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க. நசீம் அங்க இருக்கிற ஒவ்வொரு காஸ்ட்லியான சாப்பாட்டையும் காமிச்சு அசிங்கப்படுத்துறாரு. கேசி யாரு இவரு அப்படின்னு கேட்கும்போது, நசீம் நான் நேட்டோட ஃப்ரெண்டா இருந்தவன், ஆனா இனிமே அவனோட தூக்கத்தை கெடுக்க போற எதிரியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நேட்டை மிரட்டிட்டு நசீம் அங்கிருந்து கிளம்புறாரு. கேசியும் நேட்டும் அவங்களோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. நேட் அவகிட்ட சிரிச்சுட்டே இரு, எதையும் நினைச்சு பயப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நேட் நாம செலவை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றான். டான்ஸ் ஆடும்போது நேட் ஒரு கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி அவளை அவங்கிட்ட இழுக்கிறான். கேசிக்கு அழுகையா வருது. ஏன்னா அவளுக்கு ஏழையா வாழ்றதுல சுத்தமா இஷ்டம் இல்லை. நேட் நல்லா நடிக்கிறான். ஆனா கேசி அந்த டான்ஸ் முழுக்க அழுதுடுவாளோங்கிற நிலைமையில தான் இருக்கா. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கடுப்பான மேடி பாதியிலேயே கல்யாணத்தை விட்டு கிளம்புறா. இன்னொரு பக்கம் நேட் தன் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஃப்ரெட்டிய சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் தான் காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். நேட் சொல்றான், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு அபூர்வமான பூ இருக்கிறதுனால கவர்மெண்ட் பெர்மிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பூவை அங்கிருந்து மாத்துற வரைக்கும் வேலையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான்.
அதோட ஃப்ரெட்டிகிட்ட எல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல உன் பொண்டாட்டிய வாயை மூடிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றான். ஃப்ரெட்டியோட பொண்டாட்டி கேசி கிட்ட வந்து, நாங்க எங்க பிள்ளைங்களோட காலேஜ் ஃபண்ட் எல்லாத்தையும் இதுல தான் போட்டிருக்கோம் அப்படின்னு புலம்புறா. ஆனா கேசி அதையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல. நேட் வெளியே வந்து ஜூல்ஸை பார்க்கறான். அவ வந்தது தனக்கு சந்தோஷம்னு சொல்றான். கேசிக்கு அவ புருஷன் ஏழை ஆகிடுவானோங்கிற பயம்தான் அதிகமா இருக்கு. நேட்டை பார்த்து கத்திட்டு ஒரு பாட்டில திறக்க ட்ரை பண்ணும்போது அந்த கார்க் நேட்டோட மூஞ்சிலேயே அடிச்சிருது. நேட்டோட தம்பி விடுடா, இது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான்னு அவனை சமாதானப்படுத்துறான். லோரி வீட்டுக்கு போற வழியில ரூ பிஷப்பை மீட் பண்றா. அவன் அவ கூடவே வரான். அவங்க லோரி வீட்டுக்கு போனதும் வெயின் ஒரு ஷார்ட் கன்னோட வெளியே வரான். பிஷப் அசால்ட்டா தன் ஜாக்கெட்டை கழட்டி தன் கண்ணை அவன் கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் ஜாக்கெட்டை போட்டுக்கிறான். வீட்டுக்குள்ள போனதும் பிஷப் சொல்றான், நாங்க கொஞ்சம் சரக்கு வாங்க வந்திருக்கோம். ஆலமோ இன்னும் உங்க கூட பிசினஸ் பண்ணத்தான் ஆசைப்படுறாரு. அவர் வேற ஆளுகிட்ட போயிருக்கலாம், ஆனா உங்க ரேட் அவருக்கு ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க சரக்கு செக் பண்ணணும். லோரி ரூ கிட்ட நீ மறுபடியும் என்கிட்ட வரதுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு ரூ, எனக்கு ஆலமோ கிட்ட வேலை பார்க்கறதே ஓகே தான்னு சொல்லிடுறா. பிஷப் அந்த கிளிய பார்த்துட்டு எனக்கு பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். அப்போ லோரியோட பாய் ஃப்ரெண்டு மறுபடியும் ஃபேவலோக்கல் படுக்கைன்னு கிண்டல் பண்றான். இது வெயின செம கடுப்பாக்குது. பிஷப் அந்த கிளி கிட்ட போய் அது குடிக்கிற தண்ணியில ஒரு சின்ன மாத்திரையை போடுறான். லோரி என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அவன் ஒரு இறகை எடுத்து தன் தலையில வச்சுக்கிட்டு காசு எடுத்து காத்துல பறக்க விடுறான். அப்புறம் கையாலேயே ஒரு கண் மாதிரி ஆக்ஷன் காட்டுறான். அந்த காசெல்லாம் டேபிள் மேல விழுது. நேட் தன் பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் சரியாயிடும், உன்னை தூக்கிட்டே வீட்டுக்குள்ள போவேன், இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே வரான். ஆனா வீட்டுக்குள்ள போய் லைட்டை போட்டா அங்க நசீம் சோஃபால உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட ஆளுங்க நேட்டை போட்டு அடிக்கிறாங்க. கேசிய தள்ளி விடுறாங்க. அவ மூஞ்சில ரத்தம் வருது. நேட் படிக்கட்டுல ஏற ட்ரை பண்றான். ஆனா கேசி மூக்குல ரத்தத்தோட கீழே விழுந்து கிடக்கிறான். கேசி அழுதுட்டே இருக்கா. அவளுக்கு பின்னாடியே நேட்டை போட்டு மிதிக்கிறாங்க. அவனை தரையில இழுத்துட்டு வராங்க. அவன் மூஞ்செல்லாம் ரத்தம். எனக்கு என் காசு வேணும்னு சொல்லிட்டு நசீம் நேட்டோட கால் விரலை வெட்டுறாரு. கேசி அலறிட்டு இருக்கும்போது நசீம் அவகிட்ட சொல்றாரு, சில பேருக்கு சொத்து மிஞ்சும், சில பேருக்கு கடன் தான் மிஞ்சும். ரூ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே சைரன் சத்தம் கேக்குது. போலீஸ் ஜன்னலை தட்டி ரூவை வெளியே வர சொல்றாங்க. அவங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆபீசர்ஸ். ஜூல்ஸ் வீட்டுக்கு போய் எல்லிஸ் அனுப்புன பூக்களை பாக்குறா. லோரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிளி தண்ணியை குடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சு கூண்டுக்குள்ளேயே செத்து விழுது. டிஇஏ வண்டியை செக் பண்ணும்போது ரூ போலீஸ்காரோட பின்னாடி சீட்ல இருக்கா. அப்போ போலீஸ் கொஞ்சம் ட்ரக்ஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. ரூவை அரெஸ்ட் பண்ணி கைரேகை எடுத்துட்டு நேரா விசாரணை அறைக்கு கூட்டிட்டு போறாங்க. ரூ கொஞ்சம் தடுமாறி நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றான். போலீஸ் மெக்சிகோ பத்தி கேட்க அவ எல்லாத்தையும் மறுக்கிறா. மெக்சிகோல நீ இருக்கிற மாதிரி எங்க கிட்ட போட்டோ இருந்தா என்ன பண்ணுவேன்னு அவகிட்ட கேக்குறாங்க. உண்மையாவே அவ கார்டெல் மெம்பரோட இருக்கிற போட்டோ அவங்க கிட்ட இருக்கு. அவ லோரி கூட தான் வேலை செய்யறான்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அவகிட்ட, ஒன்னு நீ 20 வருஷம் ஜெயிலுக்கு போலாம், ஃபெடரல் ஏஜென்ட் கிட்ட போய் சொன்னதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷத்தோட சேர்த்து, இல்லனா ஒரு இன்ஃபார்மரா மாறி இந்த போனை வச்சுக்கிட்டு எங்களுக்கு தகவல் திரட்டி தரலாம்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம ரூ இன்ஃபார்மரா இருக்க ஒத்துக்கிட்டு அந்த போனை வாங்கிக்கிறான். போலீஸ் அவகிட்ட இருந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் சர்க்கரை மாத்திரையா மாத்திடுறாங்க. ரூ திரும்பவும் அந்த ஸ்ட்ரிப் கிளப்புக்கு போகும்போது அங்க கிட்டி அப்படின்னு ஒரு புது பொண்ணு வேலைக்கு சேர போறான். ரூவோட போன்ல அவ அம்மா நம்பருக்கு கால் பண்ணா போலீஸ் ரெக்கார்ட் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆலமும் அந்த இறக காட்டி தான் எப்படி பேலடினை கொன்னேன்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிறாரு. ரூவுக்கு பயத்துல பயங்கரமா வேர்க்க ஆரம்பிக்குது. பிக் எட்டி அந்த போலி ட்ரக்ஸ் லாக்கர்ல வைக்கிறாரு. நேட்டுக்கு அவனோட சுண்டு விரலை திரும்ப தச்சு ஒட்டுனாலும் அது இப்போ வேலை செய்யாது. அவனும் கேசியும் இப்போ சுத்தமா காசு இல்லாம இருக்காங்க. நேட் எவ்வளவு கடன் வச்சிருக்கான்னு கேசி கேட்க அவன் கிட்டத்தட்ட $10 லட்சம் வரைக்கும் கடன் இருக்குன்னு சொல்றான். இதை கேட்டு அவ பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப போறான். அவளை கூட்டிட்டு போக மேடி அங்க வரா. காரை எடுத்துட்டு போகும்போது மேடி, முதல்ல உன் லுக்க மாத்துவோன்னு சொல்றான். இவளை ஒரு புறநகர் பொண்ணுல இருந்து சிட்டி பொண்ணா மாத்துறது தான் நம்ம கோல்னு மேடி ஒரு டீம் கிட்ட சொல்றான். இதுக்கிடையில LA நைட்ஸ் ஷெட்ல வைக்கிறதுக்காக ஒரு படம் வரைஞ்சு தர சொல்லி லெக்ஸி ஜூல்ஸ் கிட்ட கேட்கிறான். ஒரு கேலரியில ஒரு சில பேர் பார்க்கறத விட இது மூலமா லட்சக்கணக்கான மக்கள் ஜூல்ஸோட ஆர்ட்டை பார்ப்பாங்க. ஜூல்ஸ் வரைஞ்ச படம் ஒரு பிக்னிக் மாதிரி இருக்கணும், ஆனா அதுல 14 ஆண்குறிகள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டான். ஜூல்ஸ் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தெரிஞ்சதுனால அவ மேல யாரும் கோவப்படல. ஆனா லெக்ஸியோட பாஸ் இந்த பெயிண்டிங் ரொம்ப ஓவரா இருக்குன்னு சொல்லி அதை மாத்த சொல்றாங்க.
இதனால பிரச்சனை முடியற வரைக்கும் ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டாங்க. லெக்ஸி கிட்ட அவளோட பாஸ், இந்த ஒரு பெயிண்டிங்னால இன்னைக்கு $56,000 வேஸ்ட், திரும்பவும் ஷூட் பண்ண $1,91,000 செலவாகும்னு சொல்றாங்க. லெக்ஸி போய் ஜூல்ஸ் கிட்ட அந்த பெயிண்டிங்கை மாத்தி வரைய சொல்றான். இதனால அப்செட் ஆன ஜூல்ஸ் அந்த பெயிண்டிங் மேல சிவப்பு பெயிண்ட்டை பூசி அதை மொத்தமா அழிச்சிடுறான். இன்னொரு பக்கம் லோரியும் அவங்களோட ஆளுங்களும் அந்த பறவை அடக்கம் பண்றாங்க. ஆலமோவை எங்க அடிச்சா அவனுக்கு வலிக்கும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ரூ.DEA கிட்ட ஆலமோ அவங்களோட கிளிய கொன்னதுனால லோரி இப்போதைக்கு ட்ரக்ஸ் தரமாட்டாங்கன்னு சொல்றா. ஆனா வேற ஒரு ட்ரக் டீலரை கண்டிப்பா பிடிச்சிடலான்னு அவங்களுக்கு நம்பிக்கை தர. கேசி இப்போ மேடி கூட பார்ட்னர் ஆகிட்டா. அவ தன்னோட ஒன்லி ஃபேன்ஸ் அக்கௌண்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ட்ரை பண்றா. மேடி போட்டோ எடுக்கும்போது இன்னொரு பொண்ணு லீஃப் ப்ளோயரை வச்சு கேசியோட முடிய பறக்க விடுறா. ரூ கொஞ்சம் ட்ரக்ஸ் வாங்குறதுக்காக மேடி கிட்ட போறா. ரூ திரும்பவும் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாலோன்னு லெக்ஸி பயப்படுறா. ஆனா ரூ, இல்ல இது எனக்கு இல்ல, வேற ஒருத்தருக்காக வாங்குறேன்னு சொல்றா. இதை கேட்டு கடுப்பான லெக்ஸி ரூ ட்ரக்ஸ் வாங்குறா. கேசி பிட்டு படம் பண்றா. மேடி ஒரு மாமா வேலை பார்க்கறான்னு எல்லாரையும் போட்டு வருக்கிறா. ஒரு வழியா நேட் கலிபோர்னியா போர்டு மெம்பர்ஸை மீட் பண்ணி அவனோட பிளானை அப்ரூவ் பண்ண சொல்றான். எங்க பிளான் படி அங்க இருக்கிற செடி கொடிகளையும் பெரியவங்களையும் பாதிக்காத மாதிரி தான் பில்டிங் கட்ட போறோம்னு சொல்றான். ஆனா கலிபோர்னியா கவர்மெண்ட் சுற்றுச்சூழல் ரிப்போர்ட் வர வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு உடஞ்சு போன நேட் அங்கேயே தரையில விழுந்து கெஞ்சுறான். நீங்க ஹெல்ப் பண்ணலன்னா என் வாழ்க்கையை அழிஞ்சிடும்னு சொல்லி அழுகுறான். இதுக்கிடையில கேசி தன்னோட கல்யாண மோதிரத்தை அடமானம் வச்சுட்டு லெக்ஸி இருக்கிற அதே ஏரியால அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வரா. ராத்திரி நேரத்துல லெக்ஸி அவளோட அக்கா ஜன்னல் வழியா போட்டோ எடுக்கிறத எதிர் ஜன்னல் வழியா பாக்குறா. ரூ அந்த கேங்கோட சேர்ந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கா. பிஷப் தொடர்ந்து விளையாடணும்னு நினைக்கிறான். ஆனா ரூ, நமக்கு அடுத்த ட்ரக் சப்ளையர் யாரு, மெக்சிகோல எனக்கு ஒருத்தரை தெரியும், நாம அவரை பயன்படுத்திக்கலாம்னு சொல்றா. ஆலமோ அவளை ஒரு மாதிரியா சந்தேகத்தோட பாக்குறாரு. இதை பார்த்து ரூ ரொம்ப நர்வஸ் ஆகிடுறா. அவ ட்ரக்ஸ் யூஸ் பண்றாளோன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால ரூ அப்படியே சமாளிச்சு, ஆமா ஆமா நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்றேன்னு சொல்றா. இதையெல்லாம் போலீஸ் ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரூ கிட்ட 3-7 இருக்கு. அதனால அவ பிஷப் ஆட்டத்துல ஜெயிச்சுடுறா. எல்லாரும் ரூவோட வெற்றியை கொண்டாடும் போது ஆலமோ அவகிட்ட இந்த ட்ரக்ஸ் பக்கம் எல்லாம் போகாத, அது ஆபத்துன்னு வார்னிங் கொடுக்கறாரு. ரூ லாக்கர்ல இருக்கிற ஏஞ்சலோட பேரை சுரண்டி எடுக்கிறா. அதுக்கு பதிலா கிட்டி அவளோட முதல் டான்ஸ் ஆடும்போது அவளோட பேரை டேப் போட்டி அந்த லாக்கர்ல வைக்கிறாங்க. ரூ அந்த புது பொண்ணு கிட்டிய பாக்குறா. அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அங்க இருக்கிற ஒரு கும்பலோட அவளை பின்னாடி இருக்கிற ரூமுக்கு அனுப்பி வைக்கிறத ரூ கவனிக்கிறான். கேசியும் மேடியும் பிராண்டன் ஃபேண்டைன் வீட்டுக்கு போறாங்க. அவனுக்கு 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கேசி அவன் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தா போதும்னு மேடி நினைக்கிறா. மேடி அவகிட்ட மத்தவங்களோட பழகு, ஆனா அவங்க உன்னை பயன்படுத்திக்க விடாதுன்னு அட்வைஸ் பண்றா. கேசி அந்த இன்ஃப்ளூயன்சரை கவரதுக்காக டேபிள் மேல ஏறி இன்னொரு பொண்ணு கூட கிஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறா. ஒரு வழியா பிராண்டன் கூட டான்ஸ் ஆடி மத்தவங்களை விட அவளே அதிக கவனத்தை ஈர்த்து போட்டோ எடுத்துக்கிறா. கேசி கூட இருக்கிற அந்த இன்னொரு பொண்ணு கேட்லின், மேடி கூட கோவிட் டைம்ல வேலை பார்த்தவ. மேடி அங்க இல்லாததை கவனிச்ச கேசியும் கேட்லினும் பிராண்டன் கூட கோகைன் அடிக்க போறாங்க. கேட்லின் தன்னோட வயித்து மேல கோகைனை வச்சு பிராண்டனை உரிய சொல்றா. ஆனா கேசி அதை எடுத்து அடிச்சிடுறா. அப்புறம் கேசி பிராண்டன் கிட்ட தன்னோட அந்தரங்க பகுதிக்கு மேல இருந்து கோகைனை உரிய சொல்லி கேட்கிறா. கேட்லின் கோகைன் அடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதே நேரத்துல மேடி கேமராக்களோட அந்த ரூமுக்குள்ள நுழைய ட்ரை பண்றா. கேட்லின் சிங்க்ல வாந்தி எடுக்கிறா. அப்போ பிராண்டன் கேசி கிட்ட உன்னை செமையா போட போறேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் செக்ஸ் பண்ண போற நேரத்துல மேடி கதவை திறந்து உள்ள வந்து தடுத்துடுறா. கேசி சற்றும் தயங்காம அங்க இருக்கிற கேமராக்கள் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா தன்னை அறிமுகப்படுத்திட்டு தன்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டலையும் சொல்றான். கொஞ்ச நேரத்துல கேசியோட போன்ல ஃபாலோயர்ஸ் குவிய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து உற்சாகமான கேசி கிட்ட மேடி, இப்போ எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துட்ட, இனி இதை எப்படி தக்க வைக்க போறன்றதுதான் முக்கியம்னு சொல்றான். இன்னொரு பக்கம் கிட்டி ஷாம்பெயின் ரூம்ல அந்த ஆளுங்க கூட இருக்கா. கிட்டி ரொம்ப வலியில இருக்காளோன்னு ரூவுக்கு கேமரா மூலமா பார்க்கும்போது சந்தோகம் வருது. பாத்ரூம்ல கிட்டி மவுத் வாஷ் யூஸ் பண்ணிட்டு ரூ கிட்ட இன்னும் கொஞ்சம் கெட்ட மைண்ட் இருக்கான்னு கேட்கிறா. அவங்க உன்னை காயப்படுத்தினாங்களான்னு ரூ கேட்க, கிட்டி இல்லைன்னு சொன்னாலும் அவ முகத்துல பீதி இருக்கிறது நல்லாவே தெரியுது. உன்னை யாராவது கட்டாயப்படுத்துறாங்களான்னு ரூ கேட்க, கிட்டி நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிடுறான். அப்போ மேஜிக் டாய்லெட்ல இருந்து வெளியே வந்து ரூவை ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே விசில் அடிச்சிட்டு போறான். ரூ கிளப்புக்கு வெளியே வந்து நிம்மதியா காத்த சுவாசிக்கிறான்.
ஆனா அவசரத்துல அவளோட போன் ஆபீஸ்லயே விட்டுட்டு வந்துடுறான். மேஜிக் தான் கேட்ட விஷயத்த பிக் ஏட்டி கிட்ட போட்டு கொடுத்துடுறான். ரூ போன் எடுக்க திரும்பவும் ஆபீஸ்க்கு போகும்போது பிக் ஏட்டி அவகிட்ட, நீ கிட்டி கூட என்ன பேசிட்டு இருந்தன்னு மிரட்டலா கேக்குறாரு. அப்போ திடீர்னு ரூவோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ரொம்ப டென்ஷனான நேரத்துக்கு அப்புறம் அவ கால் அட்டென்ட் பண்றா. ஆனா அது அவ அம்மா இல்ல, ஒரு DEA ஏஜென்ட். நான் உங்க அம்மா மாதிரி பேசுறேன், நீ உன் பாட்டிய பத்தி பேசுற மாதிரி நடின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மேஜிக் உனக்கு ஆபத்து, அதனால அவளை பத்தி தப்பா எடிகிட்ட சொல்லி அவ மேல இருக்கிற நம்பிக்கையை உடைன்னு சொல்றாங்க. ரூ உடனே மேஜிக்கோட லாக்கரை பாக்குறா. ரூ மேஜிக் கூட சண்டை போட்டு அவ ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி எட்டிக்கிட்ட காட்டி கொடுக்குறா. திடீர்னு முகமூடி அணிஞ்ச சில பேர் கிளப்புக்குள்ள புகுந்து செக்யூரிட்டியை துப்பாக்கி முனையில மிரட்டுறாங்க. நேரா ஆபீஸ்க்கு போய் எட்டியோட தலையில துப்பாக்கியை வச்சு லாக்கரை திறக்க சொல்றாங்க. என்ன கொன்னுட்டா உங்களால லாக்கரை திறக்கவே முடியாதுன்னு எட்டி சொல்றாரு. உடனே அந்த ஆளுங்க ரூவையும் மேஜிக்கையும் சுட போறதா மிரட்டுறாங்க. அதுல ஒருத்தன் ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு சொல்றான். அந்த ஆள் அவங்கள சுட போற மாதிரி வந்து திடீர்னு பிக் எட்டியோட வயிற்றுலயே சுட்டுடுறான். ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த கிட்டிக்கு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. ஆனா கூட இருந்த பொண்ணு ஒன்னும் கேட்கலன்னு சொல்லவும் கிட்டி திரும்பவும் கெட்டமை நடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆபீஸ்ல ரத்தம் அதிகமா வெளியேறிட்டு இருக்கிற எட்டிய மிரட்டி ஒரு வழியா லாக்கர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறாங்க. எட்டி லாக்கர் திறக்கும் போது கூட அவர் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. உள்ள இருந்த காசு, ட்ரக்ஸ்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க ஒரு வண்டியில வேகமா தப்பிச்சு போறாங்க. ரூ உடனே பிஷப்புக்கு கால் பண்ணி எட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. ஆனா பிஷப் அந்த ஆளுங்களை உடனே பிடிக்கணும்னு துடிக்கிறான். மேஜிக் அந்த வண்டி போன வீடியோவை செக் பண்ணி பாக்குறா. அதுல நம்பர் பிளேட் இல்ல. ஆனா அந்த வண்டியை ஓட்டுறது ஒரு பெரிய உதடு கொண்ட பொண்ணுன்னு மேஜிக் கவனிக்கிறான். அதை கேட்ட உடனே அது கண்டிப்பா ஃபே தான் அப்படின்னு சொல்றான். கேசி இப்ப அவ கால் விரலை நக்கிட்டே இருக்கா. பிராண்டன் கூட போட்ட வீடியோ வைரலான 24 மணி நேரத்துக்குள்ள அவளுக்கு புதுசா 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க. மக்கள் இப்போ அவளை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா மேடிக்கு அவளை எப்படி மார்க்கெட் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. கேசி இப்ப ASMR பண்றா, செயிலர் ட்ரெஸ் போடுறா, அப்புறம் சில உடற்பாகங்களை மட்டும் காட்டணும்னே சில குறிப்பிட்ட போஸ்ட்லாம் கொடுக்குறா. அவளுக்கு 50,000 ஃபாலோவர்ஸ் வந்ததும் அதை கொண்டாடும் விதமா நிறைய பாட்காஸ்ட்கெல்லாம் போய் ஆம்பளைங்க சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு பேசுறா. சுருக்கமா சொல்லணும்னா அட்டென்ஷன் கிடைக்கணும்னே, ஆன்லைன்ல வேணும்னே நெட்டிசன்ஸை வம்பு இழுக்கிறா. கேசி இன்னும் அவ புருஷனுக்கு காசு அனுப்பிட்டு தான் இருக்கா. நேட்டும் இப்போ அவ சேனலுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா மேடி, நீ இன்னும் பெருசா வைரல் ஆக போற, ஆனா நேடு உன்னை யூஸ் பண்றான்னு தோணுது. ஏன்னா உன்னோட சொத்துல அவனுக்கு 50% பங்கு கிடைக்கும் அப்படின்னு கேசி கிட்ட சொல்றான். கேசி அவளோட ஸ்ட்ரீம்காக இன்னும் பெரிய பெரிய டில்டோக்கள் வாங்க அவளோட ரீச்சும் பெருசாயிட்டே போகுது. ஆன்லைன்ல வர நிக்காத ரெக்வெஸ்ட்டுகளை பார்த்துட்டு கேசி தான் அப்படியே ஒரு ராட்சத சைஸ்க்கு வளர்ந்து அவ போட்டிருக்க டைகர் பிரிண்ட் லியோட்டா ட்ரெஸ்ஸையே கிழிச்சிட்டு வர மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கறா. அவளோட கனவு உலகத்துல வாழ்ந்துட்டே இருக்கா. ராட்சத கேசி லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்துக்குள்ள நடந்து போய் வழியில இருக்கிறவங்களை எல்லாம் மிதிச்சு தள்ளுறா. எல்லாரும் உயிர கையில பிடிச்சிட்டு ஓடுறாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தன், பெரிய சைஸ் பொண்ணு, முட்டி போடு அப்படின்னு கத்துறான். உடனே கேசி அந்த ஹெலிகாப்டரை அடிச்சு நொறுக்கிறான். ஒருத்தன் ரூம்ல உட்காந்து ஒன்லி ஃபேன்ஸ்ல கேசியை பார்த்துட்டு சுயின்பம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ராட்சத கேசி அவன் இருக்கிற ஸ்கை ஸ்கிரேப்பர் பில்டிங் ஜன்னலை தட்டுறா. கேசி அவளோட நிர்வாண மார்பகங்களை அந்த ஜன்னல் மேல மோதி அதை உடைச்சிட்டு உள்ள வரா. இதான் தன் விதி, எல்லாரையும் ஜெயிக்கணும், உலகத்தையே ஆளணும், வின் பண்ணணும்னு கேசிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. லாஸ் ஏஞ்சலஸே வெடிச்சு சிதறிட்டு இருக்கு. அந்த நேரத்துல கேசி ஹாலிவுட் போர்ட பார்த்து வேண்டிக்கிட்டே இருக்கா. பிஷப் ரூ கிட்ட லோரியோட வீட்டு மேப்பை வரைஞ்சு தர சொல்றான். ஆலமும் அவரோட கேங் கிட்ட விசுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. பிக்கெட்டி லாக்கர் ஓபன் பண்ணி அவருக்கு துரோகம் பண்ணிட்டான்னு அவரு செம கடுப்புல இருக்கிறாரு. ஆலமும் 6 அடி 3 இன்ச் உயரம். ஆனா அந்த பையன் அவருக்கு எடுத்துட்டு வந்த பேண்ட் என்னமோ 5 அடி 9 இன்ச் சைஸ்ல தான் இருக்கு. அவர் கத்த ஆரம்பிச்சு அந்த பையனை மிரட்டி ஒரு ஐஸ் குத்திய வச்சு அவனை குத்த போறாரு. கேசி இப்போ பிராண்டனோட வீட்டுல இருக்கான். அவன் கேசி கிட்ட மேடியை விட்டுடு, ஏன்னா மேடி ஒன்னும் நிஜமான மேனேஜர் கிடையாது, அவ வெறும் அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்றான். பிராண்டன் அவகிட்ட எங்களோட இன்ஃப்ளூயன்சர் ஹவுஸ்க்கு வந்து தங்கி நிறைய காசு சம்பாதி அப்படின்னு சொல்றான். கேசிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா மேடி அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவளை சம்மதிக்க வைக்க பிராண்டன் அவளை ஒரு போஸ்ட்ல டேக் பண்றான். அதே நேரத்துல மேடி அவ பாஸோட ஆபீஸ்ல நாய் வாந்தி எடுத்ததை தொடச்சிட்டு இருக்கா.
கேசி அட்வைஸ் கேட்கறதுக்காக நேட்டுக்கு கால் பண்றான். அவன் அவளுக்கு சப்போர்ட் பண்றான். அவன், ஆமா பேபி, நீ கண்டிப்பா அங்க போய் இது பண்ணணும். பிராண்டனுக்கு 30 மில்லியன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அதனால அவன் கூட ஒரு செக்ஸியான வீடியோ பண்ணு. ரொம்ப ஓவராலாம் இல்ல, சும்மா ஒரு ஹார்ட் டப்ல இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றான். நேட் அவகிட்ட, நான் உன்னோட எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ரூஸ் செம் நர்வஸா இருக்கா. பிஷப் அங்க ரத்தக்கரை எதுவும் உடம்புல படாம இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரான். அவ இங்க வந்ததுல இருந்து தான் வரிசையா அடுத்தடுத்து இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு அவன் அவகிட்ட சொல்றான். தான் ஏதோ ஆபத்துல இருக்கோன்னு ரூ நினைக்கிறா. ஆனா அவன் அவளை பார்ல இருக்கிற ஆலமோவை போய் பார்க்க சொல்றான். அவ அங்கிருந்து கிளம்பின உடனே அவன் வேற ஒருத்தனை வெட்டி துண்டு துண்டா ஆக்குறான். ரூ அந்த பாருக்கு போறா. அங்க ஆலமோ ட்ரம்பெட் வாசிச்சுட்டு இருக்காரு. கிட்டி சோபாவில படுத்துட்டு இருக்கா. லோரி ஆலமோவுக்கு கால் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. லோரியோட வீட்டு அமைப்பு ரூவுக்கு நல்லா தெரியும். ஆலமோவுக்கு அது தேவைப்படுது. அப்பதான் அவரால் அந்த லாக்கர்ல இருந்து எதையாவது எடுக்க முடியும். அது காசு இல்ல, அதை விட ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த ஒரு விஷயம். அது ஒருவேளை அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கலாம்னு ரூ சொல்றா. பிஷப் தான் வெட்டின அந்த ஆளோட உடம்ப பன்றிகளுக்கு தீவனமா போடுறான். ரூ ஆலமோவோட வீட்டை விட்டு கிளம்பின உடனே பாலத்துக்கு அடியில் இருக்கிற TEA ஏஜென்ட்டுகளை போய் பார்க்கறா. அவங்க, எங்களுக்கு லோரிய பத்தி சில விவரங்கள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க போனை டாப் பண்ணி லோரிக்கு கால் பண்ண சொல்றாங்க. அந்த பறவை செத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ரூ லோக்கி கிட்ட சொல்றா. ஆனா லோரி போனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ரூ வெயினுக்கு கால் பண்றா. வெயின் இப்போ ஃபே கூட சேர்ந்து படம் பார்த்துட்டே இருக்கான். வெயின் ரூ கிட்ட, நீ இன்னும் எங்களோட ட்ரக் மியூலா இருக்கணும்னு ஆசைப்படல அப்படின்னு கேட்கிறான். அவங்களுக்கு புதுசா ஒரு ட்ரக் மியூல் கிடைச்சிருக்கதா சொல்லி அவன் வாயாலேயே உண்மையை உளறிடுறான். TEA பிளான் பண்ணி வெற்றிகரமா ஒரு பொறி வச்சுட்டாங்க. மேடி ஒன்னும் பெரிய ஆள் இல்ல, அவ வெறும் மிஸ் பென்ஸ்லரோட அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேசி அந்த இன்ஃப்ளூயன்சர் ஹவுஸ்ல பிராண்டன் கூட தங்குறதுக்கான கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட போறா. அப்புறம் அவ மேடியோட வீட்டுக்கு போறா. ஆனா மேடி தான் எங்க தங்கியிருக்கேன்னு போய் சொல்லியிருக்கா. கடைசியா கேசி, நீ எனக்கு மேனேஜரா இருக்க வேண்டாம், நான் உன்னை விட போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே மேடி LA நைட்ஸ் தொடருக்கான கேசிக்கு நடக்கவிருந்த ஆடிஷனை கேன்சல் பண்றான். இதை கேட்டதும் கேசி பதறி போய், வேணாம் வேணாம் வேணாம், அப்படி பண்ணிடாதன்னு கத்துறான். அப்போ மேடி ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை வெளியே எடுக்கிறா. கேசியும் அதை படிக்க கூட செய்யாம அப்படியே கையெழுத்து போடுறான். ப்ரூஃப்காக மேடி அவளை அந்த கான்ட்ராக்ட் பேப்பரோட வச்சு ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறா. ஆனா நிஜத்துல மேடி கிட்ட அப்படி ஒரு ஆடிஷனே கிடையாது. அதுக்கப்புறம் மேடி லெக்ஸி கிட்ட போய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நடக்க போற ஆடிஷன் லிஸ்ட்ல உன் அக்காவோட பேரையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு லெக்ஸி, என்னோட அதிகாரத்தை வச்சு நான் துஷ்பிரயோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா மேடி எப்படியோ பேசி அவளை சம்மதிக்க வச்சிடுறான். கேசி ஆடிஷனுக்கு போறா. ஆனா அங்க அவளோட திருமணத்துக்கு முன்னாடி பேரை தான் கொடுக்கறா. தான் லெக்ஸியோட அக்கான்னு சொல்லிக்கிறா. அவளுக்கு அங்க சான்ஸும் கிடைக்குது. அவளோட ஆடிஷன் டேப்ல அவ ஷேக்ஸ்பியர் கதையை நடிச்சு காட்டியிருக்கா. குறிப்பா ஆண்டனி மற்றும் கிளியோபாட்ரா நாடகத்துல வர ஒரு வசனத்தை பேசி காட்டுறா. அது ஒரு துரதிருஷ்டவசமான ஜோடிய பத்தின கதை. அதுல ஒரு கேரக்டரை துரதிருஷ்டவசமான ஒரு வீரன் பயங்கரமா லவ் பண்ணுவான். லெக்ஸியோட பாஸ் அதை பார்த்துட்டு, இவளால ஷேக்ஸ்பியரே பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா LA நைட்ஸும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில அவளுக்கு அந்த ரோலை கிடைச்சிருது. கேசி இப்ப அவ வாழ்க்கையிலேயே பார்க்காத அளவுக்கு ஏகப்பட்ட காசு சம்பாதிக்கிறா. அவ நேட்டுக்கு ஒரு $30,000 அனுப்பி வைக்கிறா. காசை பார்த்ததும் நேட்டுக்கு ஒரே குஷி. வீட்டுக்குள்ள தண்ணிய போட்டுட்டு ஜாலியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறான். அப்போ நசீமோட ஆளுங்கள்ல ஒருத்தன் கோல்ஃப் கிளப் கம்பியோட வந்து ஜன்னலை அடிச்சு உடைச்சிட்டு அவனை துரத்துறான். நேட் பயந்து போய் மாடிக்கு ஓடி பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். எனக்கு இப்பதான் கொஞ்சம் காசு கிடைச்சது அப்படின்னு அவன் சொல்லி கத்துறான். ஆனா அந்த ஆள் அவனை அடிச்சு தரையில தள்ளுறான். நேட்டுக்கு தையல் போட்டு ஒட்டி இருந்த அவனோட கால் விரலை அப்படியே பிடுங்கி வீசுறான். அதோட நிறுத்தாம நேட்டோட கை விரல் ஒன்னையும் வெட்டி எடுத்துடுறான். ரூ சோபாவில படுத்துட்டு இருக்கா. ஜூல்ஸ் கீழே தரையில உட்காந்து சாப்பிட்டுட்டே ஒயின் குடிக்கிறான். அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரூ ஏஞ்சல் கூட தனக்கு இருந்த அந்த உருப்படாத காதலை பத்தி சொல்றா. ஜூல்ஸ் ரூ கிட்ட, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறா. உனக்கு என்ன கிஸ் பண்ணணும்னு இருக்கா, உனக்கு ஓகேனா நான் உன்னை கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறா. ஆனா ரூவுக்கு ஜூல்ஸோட சுகர் டாடி பத்தின கவலை தான் இருக்கு. அதுக்கு ஜூல்ஸ் ரூ கிட்ட, நான் உனக்கு வேணுமா, அப்போ என்ன உன்னோடவளா ஆக்கிக்கோ அப்படின்னு சொல்றா. அப்புறமா எல்லிஸ் ஜூல்ஸ் கூட செக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எல்லிஸ் தரையில கிடக்கிற ரூவோட ட்ரௌசரை பார்த்துட்டு செம கடுப்பாகிறாரு. அவ வேற யார் கூடயும் செக்ஸ் பண்றது அவருக்கு பிடிக்கல. எல்லிஸ்,
எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். அவங்கள எஸ்டிடி ஆபத்துல என்னால தள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. மேஜிக் அவளோட லாக்கர்ல ரூ ஒளிச்சு வச்ச ட்ரக்ஸை கண்டுபிடிச்சிடுறான். உடனே அவன் நேரா ஆலமோ கிட்ட போய் ரூ என்ன மாட்டி விட பாக்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆலமோவுக்கு என்ன கவலைனா, ரூ இவ்வளோ நாளா கூடவே வாழ்ந்த அந்த கொள்ளைக்காரங்களோட குரலை எப்படி அடையாளம் தெரியாம போனான்றதுதான். இதுக்கிடையில ரூமேடிய பார்க்க போறான். ரூமேடி கிட்ட உனக்கு எப்படி கேசி மேல கோவமே வராம இருக்கு அப்படின்னு கேக்குறான். மேடி, நான் இப்போ ஒரு நிம்மதியான அமைதியான நிலையை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரூ, ஒருவேளை ஹோட்டல் சர்வர் நீ குடிக்கிற மில்க் ஷேக்ல கை அடிச்சு ஊத்தி எடுத்துட்டு வந்து கொடுத்தா அப்பவும் நீ இதே அமைதியில தான் இருப்பியா அப்படின்னு கேக்குறான். மேடி ஷீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா தனக்குள்ள இருக்கிற இந்த அமைதிக்கு காரணம் ஜீசஸ் தான் விளக்குறான். ரூ இன்னும் பைபிள்ல ஜீசஸ் இருக்கிற இடத்துக்கு வரல, ஏன்னா அவர் வரதுக்கு முன்னாடி இன்னும் 900 பக்கம் படிக்க வேண்டியிருக்கு. ரூவும் மேடியும் பேசிட்டு இருக்கும்போது பிஷப் வெளியே நின்னு கவனிச்சுட்டு இருக்கான். அப்போ ஆலமோ உள்ள வராரு. அவர் மேடியோட நெயில்ஸை பாராட்டுறாரு. அப்புறம் ரூ பக்கத்துல உட்காந்து, வெளியே போ, கார்கிட்ட பிஷப்பும் ஜியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரூ கிட்ட சொல்றாரு. மேடி அவரோட பொண்ணுங்க பத்தி கேட்கிறா. அதுக்கப்புறம் ஒன்லி ஃபேன்ஸ் மூலமா தான் தனக்கு எல்லா காசும் வருதுன்னும் அதுல தனக்கு 15% கமிஷன் கிடைக்குதுன்னும் விவரிக்கிறான். அவளோட கிளையண்ட் கேசி மாசம் $10 லட்சம் சம்பாதிக்கிறான்னு சொல்றான். அதுக்கு ஆலமோ, நான் என்னோட பொண்ணுங்க சில பேரை உனக்கு அறிமுகப்படுத்துறேன், நாம 30% டீல் பேசலாம், உனக்கு 15%, எனக்கு 15% அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில கேசி தன்னை யூஸ் பண்ணி அந்த வேலையை வாங்கிட்டான்னு லெக்ஸி செம கடுப்புல இருக்கா. ஆனா கேசிக்கு அந்த வேலை கிடைச்சதுல ஒரே குஷி, சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான். கேசி ஒருத்தனுக்கு அவளோட அழுக்கு ஜட்டி அனுப்பி வைக்கிறதுக்கான விலைய இன்னும் ஏத்தி விடுறா. மேடி ஆலமோ கூட கார்ல ஸ்ட்ரிப் கிளப்புக்கு போயிட்டு இருக்கா. ஆலமோ மேடி கிட்ட ரூவை பத்தி கேட்கிறாரு. அதுக்கு மேடி, அவ கொஞ்சம் கோளாறு தான், ஆனா ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு சொல்றான். அவங்க சில்வர் ஸ்லிப்பர் கிளப்புக்கு போனதும் அங்க இருக்கிற பொண்ணுங்கள்ல யாரெல்லாம் ஒன்லி ஃபேன்ஸ்ல காசு சம்பாதிக்க தகுதியானவங்கன்னு மேடி செலக்ட் பண்றதுக்காக ஆலமோ அவரோட எல்லா பொண்ணுங்களையும் லைனா நிக்க வைக்கிறாரு. மேடி அதுல நம்பர் 7 அப்புறம் நம்பர் 15 ஐ செலக்ட் பண்றா, அதாவது கிட்டியையும் மேஜிக்கையும். இன்னொரு பக்கம் பிஷப் ரூவோட போனை வாங்கி பார்க்க கேட்கிறான். அவங்க அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு மண்வெட்டியை கொடுக்குறாங்க. பிஷப்பும் ஜியும் அவளை ஒரு குழி தோண்ட சொல்றாங்க. அவங்க சிகரெட் அடிச்சுட்டே இருக்க ரூ அவங்க கிட்ட இன்னும் எவ்வளவு தோண்டணும்னு கேட்கிறா. அவங்க அவளை கழுத்து வரைக்கும் ஆழமா தோண்ட சொல்றாங்க. அவ தோண்டி முடிச்சதும் என்ன வெளியே வர கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறா. ஆனா அவங்க எல்லாரும் ஒன்னா வந்து அவ மேல மணலை அள்ளி போட்டு மூட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆலமோவோட வீட்டுக்கு மேல சூரியன் உதிக்குது. அவரோட குதிரை கிட்ட அன்பு நம்பிக்கை பத்தியும் சில பேருக்கு அதெல்லாம் கிடைக்க தகுதியே இல்லைன்றத பத்தியும் பேசிட்டே இருக்காரு. ஆலமோ ரூவோட தலைமையில வச்சிருந்த ஆப்ள துப்பாக்கியால சுட்ட அதே இடத்துலதான் இப்போ ரூ கழுத்து வரைக்கும் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருக்கா. ஆலமோ அவளை நோக்கி குதிரையில வந்துட்டே ஒரு போலோ மால்லெட் கம்பிய வச்சு அவளை அடிக்கிறதுக்காக ஓங்குறாரு. ஆலமோவோட அம்மா பிரெஸ்டன் ஒருத்தரை மீட் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. பிரெஸ்டன் வீட்டுக்கு வராரு. ஆனா அவரு முகம் முழுக்க ஒரே தழும்பா இருக்கு. ஆரம்பத்துல ஆலமோ அவரை பார்த்து கொஞ்சம் பயந்தான். ஆனா அவரு ரொம்ப நல்லவரு. ஆலமோவையும் அவன் அம்மாவையும் நல்லா பார்த்துக்க ரெடியா இருக்காரு. பிரெஸ்டன் கடவுள் பக்தி உள்ள ஒருத்தர். அவர் ஆலமோவையும் அவன் அம்மாவையும் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாரு. பிரெஸ்டன் அவங்க வாழ்க்கையில வந்ததுக்கு ஆலமோ கடவுளுக்கு நன்றி சொல்றான். சர்ச் முடிஞ்சதும் பிரெஸ்டன் ஆலமோவுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கி தராரு. பிரெஸ்டன் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருந்தப்போ மூஞ்சில கெமிக்கல் பட்டுடுச்சு. அதுக்கான செட்டில்மெண்ட் பணத்துக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு செட்டில்மெண்ட் பணம் கிடைச்சதும் அவர் குடும்பத்தை சூப்பரா பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. பிரெஸ்டன் ஆலமோவோட அம்மாவுக்கு ஒரு கார்டியர் நெக்லஸ் வாங்கி தராரு. அவர் தினமும் அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தராரு. எல்லாரும் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஆலமோ ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்றான். இப்போ அவன் கவ்பாய் பொம்மைகளோட விளையாடிட்டு இருக்கான். ஆலாமோ தன் வாழ்க்கையிலேயே இதுதான் பெஸ்ட் சம்மர்னு நினைக்கிறான். ஒரு நாள் எல்லாரும் பீச்சுக்கு போறாங்க. அங்க பிரெஸ்டன் ஆலமோவோட அம்மா கிட்ட ப்ரோபோஸ் பண்ண போறதா சொல்றாரு. ஆலமோவும் ஓகே சொல்லி அவனோட சம்மதத்தை தரான். ஆனா அவங்க பீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் யாரோ கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆலமோவோட அம்மா பிரெஸ்டனை விட்டு பிரிய முடிவு பண்றாங்க. அவங்களுக்கு லவ் இல்லைன்னு இல்ல, அவர் ஒரு ராசி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க கிளம்பும் போது என்னால இதையெல்லாம் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிரெஸ்டன் தரையில விழுந்து அழுதுட்டே இருக்காரு. அவங்க கார்ல கிளம்பும் போது ஒரு புது சிட்டிக்கு போறத பார்த்து ஆலமோவுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அங்க ஒரு அபார்ட்மெண்ட் கதவை அவங்க தட்டுறாங்க. அந்த ஆளோட வீட்டுக்குள்ள
பிரெஸ்டன் வீட்ல திருடு போன அவங்களோட எல்லா பொருளும் இருக்குது ஆலமோ பார்க்கறான். அப்பதான் அவனுக்கு புரியுது, அம்மாவோட புது பார்ட்னர் தான் பிரெஸ்டன் வீட்ல திருடினவன்னு. அம்மா ஆலமோவை பார்த்து, என்ன அப்படி பார்க்காத ஆலமோ, அவனோட அந்த அசிங்கமான மூஞ்சில கிஸ் பண்ண வேண்டிய நிலைமை உனக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆலமோவுக்கு பயங்கர ஏமாற்றமா போயிடுது. அன்னையில இருந்து எந்த ஒரு பொண்ணும் தன்னை ஏமாத்த விடக்கூடாதுன்னு ஆலமோ தனக்குள்ள ஒரு சத்தியம் பண்ணிக்கிறான். இப்போ ரூஸ் ஆக போற நிலைமையில இருக்கா. ஆனா ஆலமோ அவ தலையில அடிக்காம மிஸ் பண்ணிடுறாரு. அவர் குதிரையில இருந்து கீழே இறங்கி ரூ அடிக்க போறாரு. ஆனா அவ, வேணாம் வேணாம் வேணாம், உங்களை ஏமாத்துன அந்த பொண்ணை நான் பிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்றான். அதனால அவங்க ரூவை ஃபே கூட போன்ல பேச வைக்கிறாங்க. ஃபே ஏதோ டுபாக்கு ஒரு கொக்கைன் அடிச்சதுனால 2 மணி நேரமா டாய்லெட்லயே உட்காந்துட்டு இருக்கா. லோரிய கொள்ளையடிக்க ஹெல்ப் பண்ண சொல்லி ரூ அவகிட்ட பேசி பார்க்கறா. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. ஃபே இப்போ வெயின் மேல பயங்கர லவ்ல இருக்கா. அவன் அவ கிட்ட, நீ இனிமே ட்ரக் கடத்துற வேலைலாம் பண்ண வேணாம், உன் வயிற்றுல நம்ம வெள்ளை குழந்தைகள் மட்டும்தான் வளரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். வெயினல் லவ் பண்றதுனால ஃபேக்கு ஹெல்ப் பண்ண இஷ்டம் இல்லை. ஆனா ரூ, ஃபெஸ் இருந்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்றான். ஃபெஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணான்ல, இப்போ நீ எனக்கு பண்ண மாட்டியா அப்படின்னு ரூ கேட்கிறா. இதை கேட்டு ஃபே மனசு மாறிடுறா. ஆனா கொள்ளையடிக்கிற பணத்தை தனக்கே தந்துடணும்னு ரூ கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறா. அவ போன வச்சதும் வெயின் உள்ள வரான். அவன் தன் துப்பாக்கியை கீழே வச்சுட்டு, நான் உன்னை பிரெக்னென்ட் ஆக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா கொக்கைன் அடிச்சுட்டு இருக்கியான்னு செம கடுப்பாகிறான். செம்ம டென்ஷன்ல வெயின் ஒரு பெரிய பணக்கட்டை கொண்டு வந்து சேஃப்குள்ள வைக்கிறான். அப்புறம் ஃபே கிட்ட ப்ரீநேட்டல் டேப்லெட்லாம் ஒழுங்கா சாப்பிட்றியான்னு கேட்குறான். அவளுக்கு டிசைனர் ட்ரெஸ், மேனிக்யூர், பெடிக்யூர்னு எல்லாமே வாங்கி தரதா வெயின் சொல்றான். அப்புறம் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வெயினோட பெல்ட்ல இருந்து சாவிங்க கீழே விழுது. ஒரு பக்கம் ரூபாய் அந்த கொள்ளை சம்பவத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் DEA இதையெல்லாம் கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கேப்ல ஆலமோவும் லோரியும் மீட் பண்ண ஒத்துக்கிறாங்க. ஆலமோ அவரோட தங்க தோட்டாக்களை ரெடி பண்றாரு. ஃபே கடைசியா வெயினுக்கு ஒரு கிஸ் கொடுக்கறா. எல்லாரும் தங்களோட துப்பாக்கிகளை லோட் பண்ணி ரெடி ஆகுறாங்க. லோரியோட சேஃப் சாவி என்கிட்ட இருக்குன்னு ரூ ஆலமோ கிட்ட காட்டுறா. லோரி அங்க வந்த உடனே எல்லாரும் துப்பாக்கியோட வெளியே வராங்க. ஆலமோ, நீ அப்பவே என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா நாம இப்போ இந்த நிலைமையில நின்று இருக்க மாட்டோம்னு லோரி கிட்ட சொல்றாரு. ஆனா லோரி மெக்சிகோல இருந்து ஃபென்டானில் ட்ரக்ஸை கடத்துறதுக்கு ஆலமோ கூட பார்ட்னர்ஷிப் வைக்க ஆசைப்படுறாங்க. ஆலமோ பாடருக்கு அந்த பக்கம் யூஸ் பண்ற கோல்ட் ரஷ் மெடிக்கல் சர்வீஸ் பத்தி அவங்க கேட்குறாங்க. பாடரை தாண்டி ஃபென்டானில் கடத்துறதுக்கு ஆலமோவோட ஆம்புலன்ஸ் வண்டிகளை யூஸ் பண்ணிக்கலாம்னு லோரி பிளான் போடுறாங்க. இதுக்கு ஆலமோ ஒத்துக்கலனா அவர்கிட்ட இருந்து திருடுனதை எல்லாத்தையும் FBI கிட்ட ஒப்படைச்சிடுவேன்னு லோரி மிரட்டுறாங்க. ஒரு 80 கிலோ ட்ரக்ஸை கடத்தணும்னு லோரி கேட்குறாங்க. இது பண்ணுனா ஆலமோவுக்கு நல்ல காசு கிடைக்கும், பிளஸ் அவர்கிட்ட இருந்து திருடுன எல்லாத்தையும் அவருக்கே திருப்பி கிடைச்சிடும். ரூவோட போன் மூலமா DEA இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற விஷயம் தெரியாம ஆலமோ இதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. ரூவை கார் ஓட்ட வைக்கலாம்னு லோரி சொல்றாங்க. ஆனா ஆலமோ அதுக்கு ஒத்துக்கல. அப்புறம் அவங்க கையை எச்சில் துப்பி குலுக்கிக்கிறாங்க. ரூ DEAவுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவளோட கேஸை அவங்க கொஞ்சம் சாதகமா பார்ப்பாங்கன்னு சொல்றாங்க. மேடி இப்போ ஆலமோ கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கா. அவங்க அங்க இருக்கிற பொண்ணுங்களோட ஒன்லி ஃபேன்ஸ் வருமானத்திலிருந்து 30% கமிஷன் எடுக்கிறாங்க. சில்வர் ஸ்லிப்பர்ல வச்சு கேசி, மேஜிக், அப்புறம் கிட்டியோட போட்டோக்களை மேடி எடுத்துட்டே இருக்கா. மேடிக்கு அந்த பொண்ணுங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்கள கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறா. அதனால அவங்களுக்கு ஒரு நாள் லீவ் தர சொல்லி ஆலமோ கிட்ட கேட்குறா. அவங்க ஆல்ரெடி வாரத்துல 6 நாள் வேலை பார்க்குறாங்க. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆலமோவுக்கு காசு வரும். ஆனா பிஷப் தான் மேடியை நம்புறதா சொல்றான். அதனால ஆலமோவும் ஓகே சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ரூ இப்போ ரொம்ப நல்ல மனநிலையில இருக்கா. ஜூல்ஸ் பெயிண்டிங் பண்றத அவ பார்த்துட்டு இருக்கா. ரூ ஜூல்ஸ் கிட்ட, எனக்கு என்ன தவிர வேற யாருக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆனா தனக்கு குழந்தைகள் வேணும், ஒரு நல்ல லைஃப் வேணும், ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறதா சொல்றான். ரூ பேசுறதெல்லாம் ஒரு கற்பனை மாதிரி இருக்குன்னு ஜூல்ஸ் நினைக்கிறா. ஆனா ஜூல்ஸ் அவளோட சுகர் டாடி கூட பண்றதுதான் கற்பனைன்னு ரூ சொல்றா. தனக்கு பிடிச்ச ஒருத்தரோட காலையில கண்முழிக்கணும்னு ரூ ஆசைப்படுறா. ரூ, நான் என்னை விட பெரிய ஒரு விஷயத்துக்காக வாழணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜூல்ஸ் கொஞ்சம் சந்தேகத்தோட, நாம 2 பேரும் அப்படி ஆவோம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறா. ரூ ஆமான்னு சொல்றா. அது ஜூல்ஸோட கூட இருக்கலாம்னு சொல்றான். ஆனா ஜூல்ஸுக்கு செம கோவம் வருது. ஏன்னா ரூ கூட இருந்ததுனால அவளோட அபார்ட்மெண்ட், அவளோட லைஃப், அவகிட்ட இருந்த எல்லாமே இல்லாம போற நிலைமைக்கு வந்துருச்சு. ரூ அவகிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடுது.
ரூ, நீ வெறும் ஒரு சின்ன பொம்மை மாதிரி தான், ஒரு குட்டி ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்குற. அவன் எப்போ உன்னை போட வர போறான்னு வெயிட் பண்ணிட்டு அது வரைக்கும் இங்கேயே உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டே இரு, சரியா அப்படின்னு சொல்றான். உடனே ஜூல்ஸ் ரூ பலார்னு அரைஞ்சிடுறா. அந்த பெயிண்டிங் கீழே விழுந்து உடையுது. எல்லிஸ் இன்னும் 45 நிமிஷத்துல இங்க வந்துடுவாரு, அதனால நீ இங்க இருந்து கிளம்புனா நல்லா இருக்கும்னு ஜூல்ஸ் அவகிட்ட சொல்றா. ரூ லிஃப்டுக்குள்ள ஏறி அழுதுட்டே அங்க இருந்து கிளம்புறா. இன்னொரு பக்கம் KCLA நைட்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கா. அவளுக்கு அங்க ஒண்ணு இல்லைன்னா 2 லைன் டயலாக் தான் இருந்திருக்கணும். அவ ஒரு அசிஸ்டன்ட் கேரக்டர் பண்றா. அவ வெளியே வரும்போது எல்லாரும் அவளையே பாக்குறாங்க. கேமரா ரோல் ஆகும்போது கேசி அவளோட டயலாக்க சொல்றா. ஆனா அவளுக்கு அவளோட கல்யாணம் அன்னைக்கு நடந்த ஞாபகம் வந்து அழுதுடுறா. அவ கூட நடிக்கிற ஆக்டர் அவ அழுதுட்டே பேசுறத பார்த்து அவ கூட சேர்ந்து ஸ்பாட்ல டயலாக் மாத்தி நடிக்கிறான். ஆனா கேசி அங்க சும்மா நடிக்கல, அவளோட லைஃப்ல நிஜமாவே என்ன நடந்துச்சோ அதைத்தான் சொல்லிட்டு இருக்கா. நேட் கூட பிரேக்கப் பண்ணதுல இருந்து கல்யாணம் அன்னைக்கு நைட்டு அவளோட ட்ரெஸ்ல ரத்தம் வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் கொட்டுறான். பேட்டிக்கு கேசி பண்ணது ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால அவங்க ஷூட்டிங் அப்படியே கண்டினியூ பண்றாங்க. லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேட்டி, லெக்ஷி, உன் அக்காவுக்கு இவ்வளவு சூப்பரா நடிக்க வரும்னு நீ ஏன் எங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. லெக்ஷி எப்படியாவது கேசி அங்கிருந்து சீக்கிரம் அனுப்பிடணும்னு பாக்குறா. அதனால அவளோட ஒன்லி ஃபேன்ஸ் அக்கவுண்ட் பத்தி பேச்செடுக்கிறா. ஆனா பேட்டிக்கு கேசி மேல இன்னும் ஆர்வம் அதிகமாகிடுது. அவ பண்றது ஏதோ ஒரு புது வகையான பெண்ணியம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. கேசிய இந்த பாலியல் தொழில இருந்து காப்பாத்துறதுக்காக தான் லெக்ஷி அவளை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு பேட்டி தப்பா நினைச்சுக்கிறாங்க. LA நைட்ஸ்ல அவளோட கதாபாத்திரத்தை இன்னும் பெருசாக்க போறதா சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவளோட ஒன்லி ஃபேன்ஸ் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணும். கேசிக்கு ஒரே குழப்பம், நிஜமாவே ஒன்லி ஃபேன்ஸை டெலீட் பண்ணிடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறா. ரொம்ப தயக்கத்தோட அவ கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்கார்றா. சாமி கும்பிட்டு அழுதுட்டு அவளால் அதை பண்ணவே முடியல. கேசி நேட்டுக்கு கால் பண்றா. ஆனா அவன் போனை எடுக்கல. அப்புறம் ஒரு வழியா அவ அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுறா. ஆனா அவ எதிர்பார்த்த அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா ஃபீல் ஆகல. அப்புறம் ரைட்டர்ஸ் ரூம்ல லெக்ஷி இப்போ கேசிக்கு ஷான்ஸ் கிடைச்சதுக்கு தானே காரணம்னு கிரெடிட் எடுத்துக்க ட்ரை பண்றா. பேட்டி லெகசி கிட்டேயே அந்த கதையை எழுத சொல்றாங்க. என்ன இப்படி ஆச்சரியப்பட்டு பாக்குற, உனக்கு தகுதி இருக்கிற மாதிரி கெத்தா நடந்துக்கோ அப்படின்னு பேட்டி சொல்றாங்க. லெக்ஷியும் ரொம்ப ஹாப்பியா டைப் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ரூ லோரியோட சேஃப் உடைக்கிறதுக்காக ஒரு சாவியை 3D பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கான். அது முடியறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்ன்றதுனால அவ அப்படியே சர்ச்சுக்கு கிளம்பி போறான். அங்க இருக்கும்போது ரூவுக்கு அவ அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவ ஒரு மீட்டிங்ல இல்லைன்ற விஷயத்த அவ அம்மா கிட்ட சொல்றான். தனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குன்னு ரூ சொல்றான். ஒருவேளை கடவுள்னு ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா அங்க மன்னிப்பு அப்படின்ற ஒன்றும் இருக்கும். மன்னிப்பு இருந்தா அங்க விமோசனம் இருக்கும்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ரூ சொல்றான். அவ எல்லாத்தையும் முதல்ல இருந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. எல்லாரும் தன்னை மன்னிக்கணும்னு ஆசைப்படுறான். இன்னொரு பக்கம் அந்த அபார்ட்மெண்ட்ல லெக்ஷி அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்கிட்ட புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு ஸ்டோரியில கேசி கேரக்டரை சாகடிச்சிடு அப்படின்னு ஐடியா தரான். கதையில அப்பப்போ யாரும் சாகலனா மக்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னு அவ சொல்றான். லெக்ஷி இப்படி அவளோட ஸ்கிரிப்டை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிற அதே நேரத்துல கேசிக்கு ஒரு ஃபெடெக்ஸ் பார்சல் வருது. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது போனை அட்டென்ட் பண்ணு அப்படின்னு ஒரு நோட்டும் அந்த பாக்ஸ்குள்ள நேட்டோட வெட்டுப்பட்ட விரலும் இருக்கு. அப்போ நேட் அவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வெளியே இருக்கிற சில அரிய வகை பூக்களை மிதிச்சு துவம்சம் பண்ணிட்டு கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்கான். அவனோட விரலை வெட்டின அதே ஆளு இப்போ நேட் இருக்கிற இடத்துக்கு வரான். அவனோட உடம்புல இருந்து இன்னும் சில பாகங்களை வெட்டுறதுக்காக ரெடியா வரான். கடைசியா ரூ அந்த 3D பிரிண்ட் பண்ண சாவிய ஆலமோ கிட்ட தரா. ஆனா அவரு அதை அவகிட்டயே திருப்பி கொடுத்து, இதை கொள்ளையடிக்கிறது உன்னோட பிளான், அதனால நீயே போய் அதை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரோட பாம்புக்கு தீனியா போடுறதுக்காக ஒரு செத்த எலிய ரூ கிட்ட கொடுக்குறாரு. பிஷப் ரூ கிட்ட அந்த பாம்புக்கு பின்னாடி இருக்கிற கதைய சொல்றான். முன்னாடி ஸ்வீட் அப்படின்னு ஒரு டான்சர் இருந்தா அவ அந்த பாம்பு கூட தான் ஒன்னா தூங்குவா. ஆனா ஒரு நாள் அந்த பாம்பு சாப்பிட்றத நிப்பாட்டிடுச்சு. அதை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனப்போ அவர் சொன்னாரு, இந்த மலைப்பாம்பு நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கு. நைட்டு இது உன் மேல சுருண்டு படுத்துக்கிறதுக்கு காரணம் உன்னை முழுசா விழுங்குறதுக்கு உன்னோட சைஸ் என்னன்னு அது கணக்கு போடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சாப்பிட்டாம இருந்ததுக்கு காரணமே ஒரு பெரிய சாப்பாட்டுக்கு தன் வயித்தை ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கு. இதை கேட்டு பயந்து போய் அவ அந்த பாம்பை ஆலமோ கிட்ட வித்துட்டா. ஆலமோ அதை ஏன் வச்சிருக்காருன்னா, யாரோட உண்மையான எண்ணம் என்னன்னு நம்மளால எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றத தனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கதான். கதையை சொல்லிட்டு பிஷப் ரூ கிட்ட, நீ இப்போ அந்த சேஃபை கொள்ளையடிக்க போறியா இல்லையான்னு கேட்கிறான். அவளும் ஓகேன்னு சொன்னதும்
அது நல்லதா போச்சு. ஒருவேளை நீ போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா விஷயம் வேற மாதிரி ஆகிடுச்சுன்னு உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டி இருந்திருக்கும். அது நல்லா இருந்திருக்காது அப்படின்னு சொல்றான். பிஷப் இப்படி மிரட்டுனதுனால ரூவுக்கு வேற வழியே இல்லாம மாட்டிக்கிறான். அப்புறம் ரூ கார் ஓட்டிட்டு போகும்போது பைபிளை ஆடியோல கேட்க ட்ரை பண்றான். ஆனா அந்த டேப் ஒரு மாதிரி டிஸ்டார்ட் ஆகி கொரகொரன்னு கேக்குது. அவ கவனம் எல்லாம் அதுல இருந்ததுனால ரோட்ல நேரா முன்னாடி வந்துட்டு இருக்கிற ஒரு ட்ரக் அவ பார்க்கவே இல்லை. கடைசி நிமிஷத்துல அவ காரை திருப்புறா. கார் ரோட்டை விட்டு கீழே இறங்கி அப்படியே போய் நிக்குது. ரூ வண்டியை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அங்க ஒரு மரம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு இது கடவுள் தனக்கு காட்டுற ஏதோ ஒரு அறிகுறி அப்படின்னு அவன் நினைக்கிறான். அலி ஹெராயின் அடிச்சிட்டு இருக்காரு. அவரு ஒரு விபச்சாரி கூட ரூம்ல வெக்கேஷன்ல இருக்காரு. அவருக்கு கல்யாணமாகி குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவரு அவகிட்ட நம்ம பசங்க நம்ம மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பைபை காட்டி அவளை கூப்பிடுறாரு. வீட்டுல பார்த்தா அலி எதுலயும் ஒட்டாம தனியா தான் இருக்காரு. இது அவர் பொண்டாட்டிக்கு சுத்தமா பிடிக்கல. செம கடுப்புல இருக்கா. அவ கோவமா போன உடனே பசங்க காதுல விழுற மாதிரி அவளை போட்டு அடிக்கிறாரு. டிவில பாக்ஸிங் பார்த்துட்டு அவரும் ஏதோ பெரிய பாக்ஸர் மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த ஹோட்டல் ரூம்ல அந்த பொண்ணு ஷேர் பண்ண பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்றாரு. அவன் அதே மோட்டலுக்கு அதே விபச்சாரிய பார்க்க திரும்ப திரும்ப போறாரு. ஆனா துரதிர்ஷ்டவசமா ஒரு நாள் ஓவர் டோஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல முழிக்கிறாரு. அங்க ஒரு நர்ஸ் மார்பின் தரப்போ எங்க உடம்புல அந்த கருமம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு புரியுது லைஃபை மாத்தணும்னு. உடனே ஒரு அடிக்ட்ஸ் குரூப்புக்கு போறாரு. அந்த நிமிஷத்துல இருந்து அவரு தன் தப்பெல்லாம் மாத்தி அவரு திருந்த ட்ரை பண்றாரு. கூட இருக்க இன்னொரு அடிக்ட் கிட்ட நம்பிக்கை உனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா சோகமான விஷயம், எல்லாம் சரியாயிடும்னு சொன்ன ஆளு இப்போ சவப்பெட்டியில இருக்கான். சில யுத்தங்கள்ல தோத்து போனாலும் இந்த உலகத்துக்கு தான் ஏதோ நல்லது பண்ணிட்டு இருக்கோன்னு அலிக்கு தெரிஞ்சிருந்தது. கொரோனா டைம்ல அவரு கூட இருக்க மத்த அடிக்ட்ஸை டெய்லி ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இருந்தாரு. ஆனாலும் அவர் இன்னும் சில பேரை இழக்கத்தான் வேண்டியிருந்தது. ஒன்னா கூடுறதுக்கு எந்த இடமும் இல்லாததால அலிக்கு எல்லாரையும் கான்டாக்ட் பண்ண போன் மட்டும்தான் ஒரே வழியா இருந்தது. அவர் ஒருத்தன்கிட்ட என்ன நம்பு, கண்டிப்பா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா அப்புறம் பார்த்தா அவன் ஒரு கேரேஜ்ல தூக்குல தொங்குறான். அலி இதை மறக்கல. அடிகேஷன் கதை பெரும்பாலும் எப்படி முடியுதுன்னு தனக்கு ஒரு ஞாபகார்த்தமா இருக்க இறந்தவங்களோட பேரையும் தேதியையும் ஒரு புத்தகத்துல எழுதி வைக்கிறாரு. இப்போ பிக் எட்டி உடம்புல சில தழும்புகளோடவும் ஒரு மலப்பையோட திரும்ப வராரு. ஆலமும் அவரை கிண்டல் பண்ணி ஆலமோட சேஃபை விட்டு கொடுத்ததுக்கு பிராயச்சித்தமா லோரியோட ஆளு ஒருத்தன் கூட சேர்ந்து சில பொண்ணுங்களை மெக்சிகோ கூட்டிட்டு போகணும்னு சொல்றாரு. பிக் எட்டி வெயின் கூட வேன்ல ஏறுறாரு. ஆனா அந்த வேனை DEA ரகசியமா கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. லோரியோட ஆளுங்க வேனை ரெடி பண்ணிட்டு இருக்கப்போ ரூ வந்து லெக்ஸி கிட்ட தான் எப்படி கடவுளை பார்த்தேன்னு பேசிட்டே இருக்கா. லெக்ஸி தன் லேப்டாப்ல ஏதோ டைப் பண்ணிட்டே அரைகுறையா தான் கவனிக்கிறா. ரூ தான் கடவுளை பார்த்ததா சொல்றா. வேலை இருக்கிற லெக்ஸிக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியுது. அதனால அவ ரூ கிட்ட சோஃபால படுத்துட்டு பைபிளை படிக்க சொல்றா. ரூ தான் பார்த்த யோசுவா மரம் எப்படி திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சுதுன்னு பேசுறான். அதுக்கு லெக்ஸி நக்கலா, அப்போ உன்கிட்ட பேசுறதுக்காகவே கடவுள் அழியிற நிலைமையில இருக்கிற ஒரு மரத்தை கொளுத்திட்டாரான்னு கேட்கிறான். தான் சமீபத்துல எவ்வளவு தீய விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு இப்போதான் புரிஞ்சதுன்னு ரூ சொல்றான். அதுக்கு லெக்ஸி, நீ தப்பு பண்ணியிருக்க, ஆனா அதெல்லாம் ஒன்னும் தீய விஷயம் கிடையாதுன்னு சொல்றான். தான் நாஜிக்கல் கூட வேலை பார்க்கறதா ரூ சொல்றான். லெக்ஸிக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா ரூ ஒரு கருப்பு கௌபாய் கூட தான் வேலை பார்க்கறான்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். அப்புறம் ரூ தான் DEA கூட வேலை பார்க்கறதா லெக்ஸி கிட்ட சொல்றான். லெக்ஸி அதை நம்பல. ரூ திரும்பவும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு அவன் நினைக்கிறான். லெக்ஸி, இதனாலதான் உங்க அம்மா அவங்கிட்ட பேசுறதே இல்லை போலன்னு சொல்றா. அதுக்கு ரூ, நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம்னு கோவமா கத்திக்கிட்டே அங்கிருந்து வெளியே போறான். அப்படியே திரும்பி பார்க்குற ரூ கேசியோட அபார்ட்மெண்ட்ல ஸ்கிரீன்லாம் இழுத்து மூடி இருக்குது கவனிக்கிறான். அவ போய் கதவை தட்டுறா. ஆனா கதவுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் சைலன்சர் வச்ச துப்பாக்கிய கதவோட பீப் ஹோல்ல நேரா நீட்டிட்டு நிக்கிறான். ட்ரிகரை அழுத்த போற நேரத்துல நல்ல வேளையா ரூ அங்கிருந்து கிளம்பிடுறா. இதுக்கு சில நாளைக்கு முன்னாடி நசீம் நேட்டோட விரல கேசிக்கு பார்சல் பண்ணி அனுப்பியிருந்தாரு. கேசி நசீம்க்கு கால் பண்றா. அவரு நேட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலை ஒவ்வொன்னா பிச்சு போட்டுட்டு கேசி கிட்ட பணத்தை கேட்டு மிரட்டுறாரு. கேசி எப்படியாவது அவளோட ஒன்லைஃபேன்ஸ் அக்கௌண்ட்டை திரும்ப ஆரம்பிக்கலாம்னு பதட்டமா ட்ரை பண்றா. ஆனா அது அதுக்குள்ளேயே டெலீட் ஆகிடுச்சு. இது பத்தாதுன்னு நிலைமை இன்னும் மோசமாகுது. தொலைக்காட்சிக்காரங்களுக்கு ஷோல லெக்ஸியோட கதைக்களம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு செக்ஸ் ஒர்க்கரை சீரீஸ்ல வச்சு வர தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த ஸ்டோரி லைனையே கட் பண்ணிடுறாங்க. விஷயம் இதோட நிக்கல.
மேடிக்கும் அவளோட பாஸ் மிஸ் பென்ஸ்லர் மூலமா வேலையை விட்டு தூக்கப்படுறா. கேசி அவளோட ஒன்லி ஃபென்ஸை மூடிட்டாங்கிற விஷயத்த மேடி தெரிஞ்சுக்கிட்டு கோவமா அவ அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடி வரா. அங்க கேசி தரையில அழுதுட்டே இருக்கா. மேடி அவளை போட்டு அடிச்சுட்டு, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் நீ அப்படியே கேட்கணும்னு மிரட்டுறா. மேடி, நான் ஒன்னும் உன் மேனேஜர் இல்லடி, இனிமே நான் தான் உன் பாஸ்ன்னு சொல்றா. அப்புறம் மேடி கேசிய டீலன் கூட டின்னருக்கு அனுப்பி வச்சுட்டு டிஎம்ஜே மீடியாவுக்கு ரகசியமா தகவலை தட்டி விடுறா. மேடி கேசியோட அப்பார்ட்மெண்ட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க கேசி டீலன் கூட சேர்ந்து பாப்பராசிங்க முன்னாடி கேமராவில் அவளோட இன்ஸ்டாகிராமை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அவ வீட்டுக்கு வரதுக்குள்ள மெழுகுவர்த்தி, வோட்கா, இசையெல்லாம் ரெடியா இருக்கு. கேசி டிலனுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டே டான்ஸ் ஆடுறான். LA நைட்ஸ்ல நடந்த விஷயத்துக்கு டிலன் அவகிட்ட சாரி கேட்கிறான். அதுக்கு கேசி, பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு, எனக்கு மார்பகங்கள் பெருசா இருக்கிறதுல எல்லாரும் என்ன ஜட்ஜ் பண்ணி தான் பழகி இருக்காங்கன்னு சொல்றான். கேசி டிலன் கூட ஒரு போட்டோ எடுக்கிறா. ஆனா நிஜத்துல அவ அவனோட போன் பாஸ்கோட பார்த்து மனப்பாடம் பண்ணிடுறா. கேசி டிலன் கூட செமவெரியா செக்ஸ் பண்றா. அவ கத்துறத பார்த்துட்டு, டிலன் ப்ளீஸ், இதுக்கு மேல தாங்காது, நிப்பாட்டுன்னு கெஞ்சுறான். அவன் கிச்சனுக்கு தண்ணி குடிக்க எடுக்க போற கேப்ல கேசி அவனோட போனை எடுத்து அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோவை அவனோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிடுறான். நீ தான் உலகத்திலேயே பெஸ்ட் ஃபக்கா இருப்ப போலன்னு சொல்லிட்டே டீலன் ஒரு கிளாஸ்ல ஐஸ் வாட்டர் குடிக்கிறான். ஆனா அந்த கிளாஸ்க்குள்ளதான் நேட்டோட விரல் கிடக்குது. அது எப்படிதான் அவனுக்கு தெரியலையோ, அதை அப்படியே குடிச்சிட்டு திரும்பவும் பெட்டுக்கு வந்து அவளை கட்டி பிடிச்சு படுத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில டிலன் இன்னும் தூங்கிட்டு இருக்கும் போதே மேடி உள்ள வரா. அவங்க போட்டோ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகி 7 மணி நேரம் ஆச்சுங்கிற நல்ல செய்தியை கொண்டாடுறதுக்காக வரா. கேசி அவளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ மேடி சிங்க்ல இருக்கிற கிளாஸ்க்குள்ள அந்த விரல் கிடைக்கிறத பார்த்துடுறான். மேடி ஃபர்ஸ்ட் இது டைலனோட விரலான்னு கேட்கிறான். ஆனா அப்புறம் தான் அது நேட்டோட விரல்னு அவளுக்கு புரியுது. உடனே கேசி எல்லாத்தையும் விளக்க ஆரம்பிக்கிறான். அங்க நசீம் நேட்டை கடத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. அவரு நேட்டுக்கிட்ட நீ எவ்வளவு உயரம்னு கேட்கிறாரு. அதுக்கு நேட் நான் 6 அடி 5 இன்ச்னு சொல்றான். அதுக்கு நசீம், அடடா, ஒரு சாதாரண சவப்பெட்டி 6 அடி 4 இன்ச் இருக்கிறவனுக்கு தான் சரியா இருக்கும்னு சொல்றாரு. நேட்டுக்காக கேசி சீக்கிரம் பணம் ரெடி பண்ணணும்னா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் மிரட்டல் தேவைன்னு நசீம் நினைக்கிறாரு. நேட் நசீம் கிட்ட கெஞ்சுறான். அவ கண்டிப்பா பணத்தை ரெடி பண்ணிடுவான்னு சொல்றான். ஆனா நசீம் கேசி இப்போ அவளோட சுதந்திரத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாரு. நேட்டை அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க. அவன் தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா நசீமோட ஆளு அவனை போட்டு மிதிக்கிறான். இந்த பக்கம் ரூ வந்து அலிய பார்த்து இப்போ என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் கொட்டுறா. அவரு உடனே அவனோட ஷார்ட் கன்னை எடுத்துட்டு ரூவோட அம்மாவை இந்த ஊரை விட்டே கூட்டிட்டு போக ரெடி ஆகுறாரு. ஆனா ரூ அவர்கிட்ட இதுதான் தான் பண்ற கடைசி தப்புன்னு சத்தியம் பண்றான். அது மட்டும் இல்லாம தான் கடவுள் கிட்ட பேசினதாவும் சொல்றான். லெக்ஸி மாதிரி இல்லாம அலி அவ சொல்றத பொறுமையா கேட்கிறாரு. கடவுள் மோசே கிட்ட சொன்ன அதே வார்த்தைகளை தான் கடவுள் தன்கிட்டையும் சொன்னதா ரூ திரும்ப சொல்றான். DEA அரெஸ்ட் பண்றதுக்காக அவங்க எல்லாரும் ஜெருசலேம் ரோட்டுக்கு தான் போறாங்க. இத ரூ கடவுள் காட்டுற ஒரு அறிகுறி அப்படின்னு நினைக்கிறான். அலி ஃபென்டானில் ட்ரக்ஸ் பத்தியும் அதனால எவ்வளவு பேர் சாகுறாங்கன்றத பத்தியும் கவலைப்பட்டு பேசுறாரு. அவ கடத்தின ஃபென்டானிலனால யாராவது செத்திருப்பாங்களோன்னு அவளுக்கு என்னைக்காவது பயம் வந்திருக்கான்னு ரூ கிட்ட கேட்கிறாரு. அலி அவகிட்ட நீ பண்ண கெட்ட விஷயங்களை எல்லாம் மாத்தணுமா, முதல்ல உன்னை நீயே மாத்திக்கோன்னு சொல்றாரு. அவ அழுதுட்டே இருக்கப்போ அவரு அவளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. காலையில அவங்க 2 பேரும் சேர்ந்து அவ அம்மாவை கூட்டிட்டு போறதா முடிவு பண்றாங்க. அலி ஒரு ஆரம்பம்னு இருந்தா கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கும்னு சொல்றாரு. அப்புறம் மோசேவால கூட அந்த வாக்களிக்கப்பட்ட நிலத்துக்கு கடைசி வரைக்கும் போக முடியலன்றதையும் அலி ஞாபகப்படுத்துறாரு. இங்க DEA ஆபீசர்ஸ் பிளான் எப்படி நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் விளக்கிட்டு இருக்கப்போ பிக் அந்த மெடிக்கல் வேண்டிய ஓட்டிட்டு போறாரு. கிட்டியும் இன்னொரு பொண்ணும் அந்த வேனோட பின்னாடி சீட்ல இருக்காங்க. இன்னொரு வண்டியில ஜி வந்து லோரியோட சேஃபை கொள்ளையடிக்கிறதுக்காக ரூவா அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவன் ஒரு ரைஃபிள் துப்பாக்கிய வச்சு சுத்தி நடக்கிறதெல்லாம் நோட்டம் விட்டுட்டு இருக்கான். அதே நேரத்துல அவ தான் லோரி கிட்ட போய் யாரோ தன் மூஞ்சியிலே அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல போறதா பிளான் போடுறா. ரூ ஆலமோ என்ன போட்டு அடிச்சிட்டாருன்னு சொல்லிக்கிட்டே காரோட டேஷ்போர்ட்ல தன் தலைய ஓங்கி முட்டிக்கிறா. அப்புறம் அவ லோரியோட வீட்டுக்கு கிளம்புறா. அவங்க திரும்ப வரும்போது DEA அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக தான் ஆலமோ பக்கம் தான் இருக்கும்னு அவரை நம்ப வச்சாகணும். மூக்கு உடைந்த நிலையில ரூ உள்ள வந்து ஆலமோ தன்னை கொல்ல பார்த்தாருகிறதையும் அடுத்து அவங்களையும் அதே மாதிரி தான் செய்ய போறாருதையும் லோரி கிட்ட சொல்றான். இந்த பக்கம் ஒரு ராட்சசன் மாதிரி இருக்கிற ஆளு கேசியோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள புகுந்து
அவளை ஒரு கண்ணாடி டேபிள் மேல தூக்கி போடுறான். அப்புறம் அவளை கட்டி போட்டு வாயில துணிய வச்சு அமுக்கி பெட் மேல தூக்கி வீசுறான். கேசி கத்த மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நசீம் வாயில இருக்கிற துணி எடுக்கிறாரு. கரெக்டா அந்த நேரத்துல தான் ரூ வந்து கதவை தட்டி இருக்கான். அங்க நேட் அவன் கட்டப்போன ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி சைட்டுக்கு அடியில ஒரு சவப்பெட்டிக்குள்ள உயிரோட புதைக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு மூச்சு விட ஒரு டியூப் மட்டும்தான் இருக்கு. கேசி நசீம்க்கு தர வேண்டிய $10 லட்சம் பணத்தை கொடுக்கலன்னா அடுத்த 72 மணி நேரத்துல அவன் தண்ணி இல்லாமலே செத்துடுவான். அவனோட தம்பி நேட்டை தேடி அங்க வரான். ஆனா அவன் கிடைக்காம கிளம்பிடுறான். அதே நேரத்துல ஒரு கட்டு விரியன் பாம்பு நேட்டு இருக்கிற இடத்த நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு. கேசி ஹெல்ப்புக்காக கத்தவே இல்லை. அதனால ரூ அங்கிருந்து கிளம்பிடுறான். நசீம் அவளோட முடிய கையால கோதி விட்டுக்கிட்டே எல்லாம் சரியாயிடும்னு அவளுக்கு ஆறுதல் சொல்றாரு. கேசி எங்க இருக்கான்னு கேட்கறதுக்காக மேடி கால் பண்ணப்போ அந்த போன் கால்ல தூக்கத்துல இருந்து முழிக்கிறா லெக்ஸி. எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிற பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை பார்த்துட்டு லெக்ஸிக்கு செம கோவம் வருது. கேசி என்னடான்னா விட்டு படம் பண்ணிட்டு இருக்கா. மேடி என்னடான்னா மாமா வேலை மாதிரி பாக்குறா. ரூ என்னடான்னா நாஜிக்கல் கூடவும் DEA கூடவும் சேர்ந்து சுத்திட்டு இருக்கா. நீங்க பண்றது எல்லாமே சுத்த பைத்தியக்காரத்தனம்னு கத்துறா. அங்க நேட் சவப்பெட்டிக்குள்ள கத்திக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் இருக்கான். அந்த சத்தத்தை கேட்டு அந்த பாம்பு டியூப் வழியா உள்ள இறங்கி மெதுவா நகர்ந்து வருது. யாரோ தன்னை காப்பாத்ததான் வராங்கன்னு நினைச்சுக்கிட்டு நேட் கடவுளை ரொம்ப நன்றின்னு சொல்றான். ஆனா பார்த்தா அந்த பாம்பு சவப்பெட்டிக்குள்ள இறங்குது. பாம்பு தன்னை சுத்தி வளைச்சு அப்படியே மூஞ்சிய நோக்கி வரத பார்த்து நேட் செம பேனிக் ஆகுறான். நேட் மரண பயத்தோட அந்த பாம்பைய பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு அது அவன் மேல சீருது. இங்க நசீம் கேசிய வச்சு மேடிக்கு கால் பண்ண வைக்கிறாரு. எனக்கு $10 லட்சம் பணம் வேணும், இல்லைன்னா அவளோட உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஒவ்வொன்னா வெட்ட ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்ல வைக்கிறாரு. உடனே மேடி கிளம்பி கிளப்புக்கு போறா. ஆலமும் அவளுக்கு ஒரு ஸ்விம் சூட் கொடுத்துருக்காரு. ஆனா மேடி அதை போடுறதுக்கு கொஞ்சம் தயங்குறா. அப்போ மேஜிக் அவகிட்ட ஒரு நல்ல வாழ்க்கைக்காக 1000 கஷ்டமான நாட்களை தியாகம் பண்றதுல தப்பில்லைன்னு சொல்றான். அங்க நாஜிக்கள் வானத்தை பார்த்து துப்பாக்கியால சுட்டுக்கிட்டே எரியிற ஒரு மரத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. லோரியோட ஆளுங்க எதுக்காக ரூ இப்போ திரும்ப வந்திருக்கான்னு அவகிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ரூபாய் தான் லோரி கிட்ட வேலை பார்த்தப்போ தனக்கு ட்ரக்ஸ் மட்டும்தான் தேவையா இருந்ததுன்னு சொல்றான். லோரியோட ஆளுங்க ரூவை கேள்வி கேட்டுட்டே அவளை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆலமோ பண்ற மாதிரி அவளையும் கட்டாயப்படுத்தி பிரஸ்ட் சர்ஜரி பண்ண வைக்கலாமா, இல்ல அவ சம்மதம் இல்லாமலேயே அவளை இங்கேயே அடைச்சு வைக்கலாமான்னு பேசுறாங்க. இல்லைன்னா அவ உடம்பு முழுக்க ஃபென்டானில் ட்ரக்ஸை ஏத்திடலாமான்னு கூட யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பதிலா வெயின் அவளோட உள்ளங்கையை மட்டும் கத்தியால கீறி விடுறான். வெயின் ரூவுக்கு இப்படி பண்ணுனதை பார்த்து செம அப்செட் ஆன ஃபே அவனை திட்டுறான். அதுக்கு அவன் நாஜிக்கள் மற்றவங்களுக்கு என்னவெல்லாம் பண்ணுவாங்கன்றதையும் இப்போ ரூவுக்கு என்ன பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் அவகிட்ட சொல்றான். அதாவது அவளை ஒரு நாய் மாதிரி கொல்ல போறாங்களாம். இந்த பக்கம் மேடி கேசிய காப்பாத்துறதுக்காக பணத்தை கேட்க ஆலமோ கூட ஹாட் டப்ல இருக்கா. அவர் அவளை கட்டாயப்படுத்தி அந்த டப்புக்குள்ள வர வைக்கிறாரு. அப்புறம் யாருமே தன்னோட ஃபீலிங்ஸை பத்தி கேட்கறது இல்லைன்னு புலம்புறாரு. அவரு ரொம்ப டென்ஷனா இருக்கானாம். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணுமாம். அப்போ மேடி அவர்கிட்ட ரூ எப்படி நாஜிக்கல் பத்தியும் DEA பத்தியும் புலம்பிட்டு இருந்தான்ற விஷயத்த சொல்றான். அவரு அதுக்கு பதிலா அவளோட கால்களை காட்ட சொல்லி அவளை அவன் பக்கத்துல வர சொல்றாரு. அப்புறம் ஆலமோ ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்ப ரெடி ஆகுறாரு. ஆலமோ பணப்பைய ரெடி பண்ணிட்டு இருக்கப்போ மேடி அவர்கிட்ட டேங்க்ஸ்னு சொல்றான். கேசிக்கு இதெல்லாம் ஒருத்தான்னு ஆலமோவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா மேடி அவளை ஒரு பணமரம்னு சொல்லி இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப ஸ்பெஷலானதுன்னு அவருக்கு விளக்குறான். நசீம் அங்க வராரு. மேடி அந்த பண பைய எடுத்துட்டு டீல் பேச போறான். மேடி அந்த பைய தூக்கி போடுறா. ஆலமோவும் கார்ல இருந்து இறங்குறாரு. கேசி நசீம் கூட இருக்கா. அவர் அவளும் மேடிக்கிட்ட கூட்டிட்டு வராரு. நசீம் கேசியை அனுப்பி அந்த பைய எடுத்துட்டு வர சொல்றாரு. நசீம் அந்த பைய திறக்கிறப்போ ஆலமோ அவரை துப்பாக்கியால சுட்டுடுறாரு. நசீம் ரத்த வெள்ளத்துல தரையில கிடக்கிறாரு. கேசிய கண்ணாடி டேபிள்ல தூக்கி போட்டானே அந்த ஆளு, அவன் பயந்து போய் தன் துப்பாக்கிய தரையில போடுறான். ஏன்னா அந்த பைக்குள்ள பணமே இல்லை. ஆலமோ நசீமை திரும்பவும் சுட்டு அவரை கொன்னுடுறாரு. கேசி எதிர்காலத்துல சம்பாதிக்க போற பணத்துல இருந்து ஆலமோவுக்கு $10 லட்சம் கிடைக்கிற மாதிரி மேடி ஒரு டீல் பேசியிருக்கான். அங்க நசீமோட ஆளு கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷினை வச்சு மண்ணை தோண்டிட்டு இருக்கப்போ கேசி அந்த டியூப் வழியா உன்னை காப்பாத்த வந்துட்டோன்னு கத்துறான். மேடியும் கேசியும் சேர்ந்து எப்படியோ அந்த சவப்பெட்டியை திறந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு கேசி அலறான். நேட் செத்து கிடக்குறான். அவனோட நாக்கு ஊதா கலர்ல வீங்கி வாயை விட்டு வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஃபேருவோட ரூமுக்குள்ள வந்து நாம இப்போவே அந்த பணத்தை எடுத்தாகணும்,
ஏன்னா வெயின் நாளைக்கே உன்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான். அவங்க 2 பேரும் மெதுவா பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் சாவி செட் ஆகல, வேலை செய்யல. ஃபே மெதுவா வெயின் தூங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போய் அவனோட சாவியை திருடிட்டு வந்து ரூ கிட்ட கொடுக்கறா. ரூ அந்த சேஃபை திறக்கிறா. ஆனா உள்ள பார்த்தா சில்வர் ஸ்லிப்பர் கிளப்ல இருக்கிற ஏஞ்சல் உட்பட எல்லா ஸ்ட்ரிப்பர்ஸோட ஐடி கார்டுகளும் போட்டோக்களும் ஒரு பெரிய கட்டா இருக்கு. அந்த சேஃப்குள்ள ஒரு பைசா கூட இல்ல. ஆனா ஃபேக்கு இப்போ பணம் ரொம்ப அவசரமா தேவைப்படுது. பணமே இல்லாம வெறும் ஐடியும் போட்டோவும் மட்டும் இருக்கிறத பார்த்து ஃபேக்கு செம கடுப்பாகுது. அவ ரூவை பார்த்து நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டுன்னு கத்துறா. அதுக்கு ரூ, உனக்கு என்ன நல்லா தெரியும்ல, என்ன நம்பலாம்னு எவ்வளவோ விளக்குறா. ஆனா அதுக்குள்ள தாமதமாகிடுச்சு. ஃபே செம கத்துறா. வெய்யே ஃபே கத்துற சத்தத்தை கேட்டு வெயின் முழிச்சுக்கிறான். ஆனா ரூ வெயின் கால்ல ஒரு ஸ்பேனரால அடிச்சுட்டு ஃபே மூஞ்சிலேயே ஒரு குத்திட்டு பையோட ஓடிடுறா. வெயின் ஒரு ஷார்ட் கன்னை எடுத்துக்கிட்டு கால் நொண்டிட்டே சுரங்க பாதை வழியா அவ பின்னாடியே துரத்திட்டு போறான். அவளுக்கு குதிரை லாயத்து வழியா ஒரு மேல போற கதவு கிடைக்குது. வெயின் அவளை சுட்டுக்கிட்டே துரத்தினாலும் ரூ தப்பிச்சு ஓடிடுறா. ரூ ஓடிட்டு இருக்கும்போது லோரியோட பாய் ஃப்ரெண்ட் ஹார்லி குதிரையில வந்து அவளை துரத்தி கைரால கட்டி இழுக்கிறான். ஹார்லி அவளை அப்படியே லோரியோட பண்ணைக்கு இழுத்துட்டே போறான். திடீர்னு ஜி 1/2 மைல் தூரத்துல இருந்து ஹார்லிய ஸ்னைப்பரால சுட்டு தள்ளுறான். ஜி ரூவை பார்த்து எழுந்து ஓடு அப்படின்னு கத்துறான். ஹார்லி வெயினை கூப்பிட்டு கத்தும்போது ரூ பைய எடுத்துக்கிட்டு ஜியோட ட்ரக்குக்கு ஓடிடுறா. 2 பேரும் கத்தி கொண்டாடிக்கிட்டே பாலைவனத்துல இருந்து பயங்கர வேகமா ட்ரக்ல கிளம்பி போறாங்க. கேசியும் மேடியும் நேட்டோட மரணத்துக்கு அப்புறம் செம ஷாக்ல ஒரு டைனர்ல இருக்காங்க. கேசி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா மேடி ரொம்ப உடைஞ்சு போய் நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேசிட்ட கேக்குறா. கேசி மேடி பக்கத்துல உட்காந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பார்த்துக்கலாம்னு சொல்றான். கடைசியா ரூ ஆலமோவோட திருட்டு பொருட்களோட திரும்பி வரா. ஆலமோ ரூவை பார்த்து உன்னை நினைச்சு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டே நீ சொன்னது கரெக்ட் தான், நம்ம 2 பேரும் ஒரு காரணத்தோட தான் மீட் பண்ணிருக்கோம்னு சொல்றாரு. 2 பேருக்கும் கூத்தி கொடுக்கறாரு. அப்படியே ஒரு பெர்கோசெட் மாத்திரையை வெளியே எடுத்து இது என் முதுகு வலிக்கு தான் நான் போடுறேன்னு சொல்றாரு. லோரியை ஈஸியா காலி பண்ணிடலாம். ஆனா அதுக்கு பதிலா பிகேடி ஹேண்டில் பண்ற டீல்ல 50-50 பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம்னு ஆலமோ ஐடியா கொடுக்கறாரு. ரூ அந்த மாத்திரையை பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் முன்னாடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை போட்டுக்கிறான். ஆலமோ ரூவுக்கு ஒரு வாரம் லீவ் தந்து கூடவே காசும் இன்னும் கொஞ்சம் மாத்திரைகளும் தராரு. அப்படியே பாடருக்கு அந்த பக்கம் ஆம்புலன்ஸ்ல ஃபென்டானில் ட்ரக்ஸ் ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க. லோரியோட ஆள் அங்க கோக் குடிச்சிட்டு இருக்கான். அந்த 2 பேஷண்ட்டையும் கூட்டிட்டு வரதுக்காக லோரியோட ஆள் உள்ள போகும்போது பிஷப் மாடியில இருந்து இதையெல்லாம் நோட்டமிடுறான். லோரியோட ஆள் வெளியே வரும்போது அவனோட கோக் பாட்டில காணோம். பிகேடி, நீ குடிச்சு முடிச்சிட்டேன்னு நினைச்சிட்டேன், சாரிப்பா அப்படின்னு சொல்றாரு. பிகேடி அந்த பொண்ணுங்களை பாடரை தாண்டி கூட்டிட்டு போறாரு. கடவுள் கொடுத்ததுல இந்த பொண்ணுங்களுக்கு திருப்தி இல்ல, அதான் சர்ஜரி பண்ணிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த ட்ரக் டீலுக்கான கவர் ஸ்டோரி. ஒரு வழியா அவங்க பாடரை தாண்டி அமெரிக்காவுக்குள்ள வந்துடுறாங்க. ரூ அலி கூட உட்காந்து ஒரு பழைய படம் பார்த்துட்டு கடவுளை பத்தியும் சொர்க்கத்தை பத்தியும் பேசிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் லோரியோட வீட்டுல ஹார்லியும் வெயினும் அடிபட்ட வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. ஃபே அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் கொண்டு வந்து தரா. லோரிக்கு ஆம்புலன்ஸ்ல இருந்து ஒரு கால் வருது, அவங்க இன்னும் ஒரு 30 நிமிஷத்துல வந்துடுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த ட்ரக்ஸை போட்டுக்கிட்ட வெயினுக்கு டக்குன்னு லூஸ் மோஷன் ஆயிடுது. ஃபே அவன் கிட்ட ஒருவேளை இந்த ட்ரக்ஸ் போலியா இருக்குமோ அப்படின்னு சொன்ன உடனே தான் இது முழுக்க ஒரு செட்டப் அப்படிங்கிறது வெயினுக்கு புரியுது. லோரி படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒத்த கால் நாய் குறைக்குது. அவங்களோட புது பறவைகளும் கத்த ஆரம்பிக்குது. அங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது. ஃபேவும் வெயினும் டக்குன்னு வெளியே ஓடி வந்து ஒரு குதிரை மேல ஏறி தப்பிச்சு போறாங்க. அதே நேரத்துல அந்த ஆம்புலன்ஸ் லோரியோட பண்ணையை நோக்கி போயிட்டு இருக்கு. மிருகங்க கத்துற சத்தத்தை கேட்டு மிரண்டு போன லோரி அந்த ஆம்புலன்ஸையே பாக்குறாங்க. அங்க ஒரு ஆடு கத்துறத பார்த்துட்டு பிகேட்டிக்கும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரியுது. அவ்வளோதான், GTA கேம்ல 5 ஸ்டார் போலீஸ் வர மாதிரி ஹெலிகாப்டர் கார் பட்டாளம் மொத்தமா சுத்தி வளைச்சு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு லோரியோட பண்ணைக்குள்ள புகுறாங்க. லோரி என்னால ஜெயிலுக்கு எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்புறாங்க. மத்த எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம செம பயத்துல அலறாங்க. பிகேட்டியும் அந்த ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி இருந்த பொண்ணுங்களும் அரெஸ்ட் ஆகிடுறாங்க. ஹார்லி மெதுவா ஜன்னலை நோக்கி நடக்கிறான். அந்த ஒத்த கை ஆளு ஒத்த கால் நாயை பார்த்து இப்ப என்ன பண்ண போறடா தம்பி அப்படின்னு கேக்குறான். அப்புறம் அவன் சரணடையலான்னு முடிவு பண்ணிடுறான். லோரி மாடிக்கு போய் ஒரு கயிறை கட்டிட்டு
அங்கிருந்து குதிச்சு தூக்கு போட்டு செத்துடுறாங்க. டிஇஏ ஆளுங்க ஆம்புலன்ஸ் கதவை திறந்து பார்க்கும்போது அங்க ட்ரக்ஸ்க்கு பதிலா ஒரு செத்த எலிதான் இருக்கு. பிஷப் அந்த கோக் பார்ட்டியிலோட ஆம்புலன்ஸை ஓட்டிக்கிட்டு ஆலமோவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். எல்லா ட்ரக்ஸையும் பார்த்த ஆலமோ இன்னைக்கு நைட் பார்ட்டி அண்ட் ட்ரீட்டோட அப்படின்னு சொல்றாரு. ஒரு டிஇஏ போலீஸ்காரன் பிக் எட்டிக்கிட்ட ஆலமோ கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிக் எட்டி நான் இந்த தொழிலையே விட்டுட்டேன்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கிடையில ஹைவேல லிஃப்ட் கேட்டுட்டே இருக்கா. ஒரு கார் வந்து நின்ன உடனே வெயினும் ஃபேவும் சேர்ந்து அந்த காரம் மிரட்டி பறிக்கிறாங்க. ரூ அலி கூடவே தங்கி இருக்கா. அவரோட சோஃபால படுத்துட்டு இருக்கா. அலியாவ கிட்ட நீ இங்க எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கலாம்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமாகுது. அலி முழிச்சு எழுந்து ஒரு சிகரெட்டை பத்த வைக்கிறாரு. அப்புறம் ரூவை பார்க்க போறாரு. அவங்க டிவியை பார்த்துட்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே இருக்கா. நியூஸ்ல ஃபெஸ் பார்க்கோர் பண்ணி ஜெயில இருந்து தப்பிச்சிட்டதா ரூ பார்க்கறான். உடனே ரூ ஃபெஸ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி கிளம்புறான். அலி டேபிள் மேல இருக்கிற அந்த மாத்திரை பாட்டியில பாக்குறாரு. ஃபெஸ் முன்னாடி வேலை பார்த்த கடைக்கு ரூ காரை ஓட்டிட்டு போறான். அப்படியே அவளும் ஃபெஸ்ஸும் ஒரு புல்வெளியில ஒன்னா ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த பழைய ஞாபகம் அவளுக்கு வருது. அங்க போலீஸ் ஒரு பிளாக்கெட் போட்டு ஃபெஸ் தேடிட்டு இருக்கிறாங்க. ரூவோட வீட்டுக்கு போற வழிய போலீஸ் மறிச்சு நிக்கிறாங்க. இங்க நிலைமை சரியில்லை, நீ வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு அவகிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறாங்க. ஆனா ரூ அந்த போலீஸ் ஸ்டேப்பை தாண்டி ஃபெஸ் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறான். போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு வீட்டு கூரை மேல ஏறி குதிக்கிறான். அவளோட பழைய வீட்டுக்கு போய் ஜன்னல் வழியா உள்ள ஒளிஞ்சு புகுறா. அங்க இருக்கிற செடிகளை எல்லாம் பார்த்து ஆசையா அதை தடவி மண்ணை தொட்டு பார்க்கறான். மெதுவா அந்த வெறிச்சோடிய வீட்டுக்குள்ள நடந்து போய் கார்னர்ல எட்டி பார்க்கறா. அங்க அவ அம்மா பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவ அம்மாவும் அவளை பார்த்து சிரிச்சுட்டு கைய நீட்டுறாங்க. ஆனா நிஜத்துல ரூ அங்க இல்லவே இல்லை. அவ அலியோட அபார்ட்மெண்ட்ல சோபால படுத்துக்கிட்டு மூச்சு திணறிக்கிட்டே அவ அம்மா அவளை பாசமா கட்டிப்பிடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு கைய நீட்டிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமாகுது. அலி முழிச்சு எழுந்து ஒரு சிகரெட்டை பத்த வைக்கிறாரு. அப்புறம் ரூவை பார்க்க போறாரு. அவ இன்னும் சோபால படுத்துட்டு இருக்கா. ஆனா அவ தூங்கல. அவ இறந்துட்டான்ற கசப்பான நிஜம் அலிக்கு புரியுது. அவ தலைய தொட்டு கடவுளே இவ ஆத்மாவுக்கு சாந்திய கொடு அப்படின்னு வேண்டுகிறாரு. அப்புறம் அந்த மாத்திரை பாட்டில பாக்குறாரு. அது என்ன மாத்திரைன்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக அந்த பெர்கோசெட்ல இருந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறாரு. அந்த டிஃபெண்ட் டெஸ்ட்ல ஃபென்டானில் கலந்திருக்கிறது. பாசிட்டிவ்னு வந்த உடனே அலி கோவத்துல டேபிள் மேல கைய ஓங்கி குத்துறாரு. அப்புறம் ரூவோட அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு அவரோட இறந்தவர்களுக்கான புத்தகத்துல ரூவோட பேரையும் எழுதுறாரு. ரூ பெனட். நவம்பர் 2024. சில மாசங்களுக்கு அப்புறம் அலி ஒரு குரூப் மீட்டிங்குக்கு போய் இந்த போதை பழக்க அடிமைத்தனத்தை பத்தி பேசுறாரு. ஒரு அடிக்டோட வலியை நம்மால புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஒரு ட்ரக் டீலரோட சூழ்நிலையையும் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப அவர் தன் முடிவை மாத்திக்கிட்டாரு. ஒருவேளை நிஜமான நோயே ஜனங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாம போனதுதான். சின்ன பசங்களுக்கு ட்ரக்ஸ் வித்தா அவங்க கெட்டவங்க தான் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா சொல்றாரு. முக்கியமா இந்த ஃபென்டானில் ட்ரக்ஸ் இங்க வந்து சேர்றதுக்கு காரணமா இருக்கிற எல்லாரையும் போட்டு தாக்குறாரு. ரூவை இழந்த சோகத்துல அலி மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அலி எனக்கு ஆளுங்களை இழந்து இழந்து சோர்வாகிடுச்சு. இந்த மாதிரி டைனர்ல உட்காந்துட்டு பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என் உயிரையே கொடுத்து பேசுறதெல்லாம் இதோட முடிஞ்சது. நான் இனிமே இதை பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவருக்கு இந்த உலகம் ரெண்டே விஷயமா தான் தெரியுது. ஒண்ணு நீ நல்லவனா இருக்கணும், இல்ல கெட்டவனா இருக்கணும், அவ்வளவுதான். மக்களுக்கு சேவை பண்றதுக்கு அவர் ஒரு புது வழியை கண்டுபிடிக்க போறாரு. அது என்னன்னா ஒரு ஷாட்கன்னோட பேரலை அறுத்து ரெடி பண்றதுதான். இன்னொரு பக்கம் ஜூல்ஸ் ஒரு வெள்ளை கேன்வாஸ் முன்னாடி தனியா உட்காந்து தன் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் ஆர்ட்டா கொண்டு வரா. ரூவை முழுக்க முழுக்க மஞ்சள் கலர்ல பெயிண்ட் பண்றா. அவ அழுதுகிட்டே ரூ எப்படி இருந்தாலோ அப்படி மட்டும் இல்லாம ஒருவேளை ரூ எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அந்த மாதிரி பெயிண்ட் பண்றா. எல்லிஸ் அங்க வந்து அவ தலையில கிஸ் பண்ணிட்டு காப்பி குடிக்கிறாரு. ஜூல்ஸ் தான் வரைஞ்ச பெயிண்டிங்கையே ஊத்து பார்த்துட்டு இருக்கா. கேசி அவளோட வீட்டை ரெடி பண்ணிட்டே இருக்கா. அவங்க கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அந்த இடத்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் அல்லது ஒன்லி ஃபேன்ஸ் ஹவுஸா மாத்தணும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் குறைவா இருக்கு. அது ஒரு ஸ்டோரி டெல்லர். அதனால கேசி லெக்ஸி கிட்ட தங்களோட சேர்ந்து வேலை செய்ய முடியுமான்னு கேக்குறா. அப்புறம் கேசி ஒரு பண கவரை எடுத்து லிப்ஸ்டிக்கால கிஸ் பண்ணி அதை மேடி கிட்ட கொடுக்கறா. மேடி எனக்காக வெயிட் பண்ணாத, நான் வர லேட் ஆகும்னு சொல்றான். அதுக்கு கேசி ஆலமோ புடிச்ச மாதிரி நடி அப்படின்னு மேடி கிட்ட சொல்றான். பிஷப் கேரை கொண்டு வந்து மேடியை பிக்கப் பண்றான்.
அவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது மேடி அவனோட நாய் ஸ்னோஃப்லேக்கை பத்தி பேசிட்டே இந்த உலகத்துல கொஞ்சம் கூட கருணையே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றான். இன்னொரு பக்கம் வீட்டுல நேட் என்னைக்குமே திரும்பி வரமாட்டாரா அப்படின்னு லெக்ஸி கேட்கிறா. கேசி தன் லைவ் ஸ்ட்ரீமுக்காக மேக்கப் பண்ணிட்டே எனக்கு அதை பத்தி எல்லாம் நினைச்சு பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்றான். அப்புறம் லெக்ஸி கேசி கிட்ட நீ என்னக்காவது பைபிள் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறா. முக்கியமா அவ ரூ சோஃபால விட்டுட்டு போன பைபிளை பத்தி தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா. ரூ இறந்து 1 மாசத்துக்கு அப்புறம் லெக்ஸி அந்த பைபிளை சோஃபால இருந்து எடுத்து ஷெல்ஃப்ல வச்சிருக்கா. அப்புறம் ஒரு வழியா அதை படிச்சு பார்த்தப்பதான் அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அதுல பயங்கர வன்முறையும் செக்ஸும் நிறைய இருந்திருக்கு. இதை கேட்டு ஷாக்கான கேசி என்னது புதுசா ஏதாவது பைபிள் வந்திருக்கா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு லெக்ஸி இந்த பைபிள் தான் எனக்கு ஒரு விஷயத்த புரிய வச்சது. அதாவது சில விஷயங்கள் நடந்ததுக்கு நான் காரணம் இல்லை, குறிப்பா ரூ செத்து போனதுக்கு தான் காரணம் இல்லைங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டா. நான் இன்னும் கொஞ்சம் நல்லபடியா விஷயங்களை கையாண்டிருக்கலாம் அப்படின்னு லெக்ஸி சொல்லும்போது கேசி கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு நேட் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா சொன்ன வார்த்தை ஐ லவ் யூ தான். என்னதான் இருந்தாலும் இழப்புங்கிறது ஒரு மோசமான விஷயம்தான். அதுக்கு லேசி கெட்ட விஷயங்கள் நடக்க தான் செய்யும், அதை நினைச்சு ஏன் தேவையில்லாம பதட்டப்படணும், அதனால என்ன பிரயோஜனம், நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும், அதுதான் முக்கியம்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். கேசி ரூவோட சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம சிரிச்சா மற்றவங்களும் சிரிப்பாங்க, அது மற்றவங்களுக்கும் டக்குன்னு தொத்திக்கும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் கேசி மறுபடியும் லெக்ஸி கிட்ட எங்க கூட சேர்ந்து வேலை செய்யறியான்னு கேட்க அவ முடியாதுன்னு சொல்லிடுறான். லெக்ஸி நான் போய் அந்த பைபிளை மறுபடியும் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கேசி மெதுவா தன் பெட்டுக்கு நடந்து போய் அவளுக்கும் நேட்டுக்கும் இருக்க கல்யாண போட்டோவை பார்த்து அழ ஆரம்பிக்கிறான். ஒரு பொம்மை வீடு மாதிரி இருக்கிற அந்த இடத்துல கேசி இப்ப தனியா இருக்கா. இன்னொரு பக்கம் சில்வர் ஸ்லிப்பர் கிளப்ல ஆலமோ சாப்பிடாம வச்சிருக்கிற ஒரு ஸ்டேக்கோட மேடிக்காக வெயிட் பண்ணிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. மேடி உள்ள வந்த உடனே ஆலமோ இதோ வந்துட்டா என் ஃபேவரைட் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு தன் தொப்பியை கழட்டி அவளுக்கு ஒரு கிஸ் கொடுக்கிறாரு. பிஷப் இதையெல்லாம் தூரத்துல இருந்து நோட்டமிடுறான். அவன் ஸ்னாஃப்லேக் நாயகிட் கிட்ட கொடுத்து இதை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆலமோ மேடியை கூட்டிட்டு பின்னாடி இருக்கிற ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. பிஷப் வெளியே காவலுக்கு நிக்கிறான். அப்போ மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்ட ஒருத்தர் அந்த கிளப்புக்கு வராரு. அவரு வந்த உடனே கிளப்போட வெளி கதவை ஒரு பைக் லாக்கால பூட்டிட்டு கையில ஒரு பையோட உள்ள நுழையிறாரு. அங்க இருக்கிற ஸ்ட்ரிப்பர்ஸ் அவரை வளைக்க பாக்குறாங்க, அவரோட மெடல்ஸ் எல்லாம் நக்குறாங்க. ஆனா அவரு அதை பத்தி எல்லாம் கவலையே படல. அவரு மெதுவா அந்த கிளப்புக்குள்ள அடி எடுத்து வச்சு நடக்கிறாரு. அப்புறம் ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆலமோ மேடி கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டே அவ கொண்டு வந்த காசை எண்றத வேணாம்னு சொல்றாரு. அதுக்கு பதிலா கிட்டி அவரு முன்னாடி காலை விரிச்சு போட்டு உட்கார்ந்திருந்தப்போ அவருக்கு வந்த ஒரு ஞானோதயத்தை பத்தி பேசணும்னு சொல்றாரு. அவரு தன் வாழ்க்கையே பொண்ணுங்களுக்காக தான் அர்ப்பணிச்சிருக்காரு. ஆனா கிட்டிய பார்க்கும்போது அவருக்குள்ள நிஜமா இருந்தது பயம்தான் அப்படின்னு சொல்றாரு. ஆலமோ நான் இந்த கிளப்பையே நடத்தினாலும் ஒரு உறுப்பு தான் என்ன ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேடி நீங்க இந்த கிளப்பை உங்களுக்கு தான் சுதந்திரமா இருக்கணும்னு தான் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். ஆலமோ என் கையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருக்கிற ஒரு அடிமை தான் நான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் கிட்டி அந்த யூனிஃபார்ம் போட்ட ஆழம் மடக்க பாக்குறா. ஆனா அங்க யூனிஃபார்ம்ல இருக்கிறது நம்ம அலிதான். அவருக்கு அவளோட மேனேஜர் எங்க இருக்கான்னு மட்டும்தான் தெரியணும். அவர் கிட்டிய கண்டுக்காம தள்ளி விட அவன் நேரா ஜி கிட்ட போய் பேசுறான். பிக் எட்டியோட பழைய வேலையை இப்ப ஜி தான் பார்த்துட்டு இருக்கான். அலிய பார்த்த உடனே ஜி தன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த யூனிஃபார்ம் போட்ட ஆழம் மிரட்ட போறான். ரூம்குள்ள ஆலமோ தன் அமெரிக்க கனவை பத்தி பேசிட்டு இருக்காரு. தனக்கு ஒரு வீடு வேணும், அப்புறம் மேடி கூட சேர்ந்து 4 அழகான சாக்லேட் கலர்ல குழந்தைங்க வேணும். வெளியே அலி ஜி கிட்ட நான் ரூவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜி அங்க இருக்கிற மத்த ஆளுங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறான். ரூ இப்போ இங்க வேலை செய்யலன்னு ஜி சொல்றான். அலி இந்த இடம் ஆலமோவோட தான்னு கேட்டுக்கிட்டே தன் ஷார்ட் கண்ணை வெளியே எடுக்கிறாரு. அலி ஜியை உட்கார வச்சு இந்த சில்வர் ஸ்லிப்பர் கிளப் ஆலமோவோடது தான் அப்படின்னும் அவரு இப்ப கிளப்புக்குள்ளதான் இருக்கான்னு உண்மையை ஒத்துக்க வைக்கிறாரு. அப்புறம் ரூவுக்கு என்ன ஆச்சுன்னு அலி கேட்க அவ ஃபென்டானில் ஓவர்டோஸ் ஆகி செத்துட்டா, ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு ஜி சொல்றான். அலி அந்த மாத்திரை பாட்டிலை வெளியே எடுக்கிறாரு. உடனே ஜி தன் துப்பாக்கி எடுக்க பாயிறான். ஆனா அலி அவனை சுட்டு தள்ளுறாரு. அப்படியே அங்க இருந்த ஆலமோவோட மத்த ஆளுங்களையும் அலி சுட்டு வீழ்த்துறாரு. அப்புறம் ஆலமோ வெளியே வாடான்னு கத்துறாரு. ஆனா ஆலமோ ஒரு பக்கம் மட்டும் தெரியற மிரருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு. பிஷப் தன் துப்பாக்கில குண்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறான். ஆலமோ டக்குன்னு வந்து அலிய கீழே தள்ளிட்டு
மேடிய பணைய கைதியா பிடிச்சுக்கிறாரு. அப்போ பிஷப் அவர்கிட்ட துப்பாக்கியை கொடுக்கறான். ஆலமோ அலி சுட்ட ரவுண்ட்ஸ கணக்கு வச்சிருக்காரு. அலி கிட்ட இன்னும் 3 குண்டு தான் பாக்கி இருக்கு. அலிக்கு நல்லா தெரியுது இன்னைக்கு நைட் நாம சாக போறோம்னு. ஆலமோ அலிய தொடர்ந்து வம்புக்கு இழுத்துட்டே நாம இத பழைய காலத்து முறைப்படி நேருக்கு நேர் மோதி தீர்த்துக்கலாம்னு சவால் விடுறாரு. அலி தன் ஷாட்கன்னை கீழே இறக்குறாரு. ஆலமோ உன்னை யார் அனுப்புனதுன்னு கேட்க அலி என்ன ரூதான் அனுப்புனா அப்படின்னு பதில் சொல்றாரு. மேடிக்கு அது காதுல விழுது. அப்போதான் ஆலமோவுக்கு நாம ஏதோ பெரிய பஞ்சாயத்தை தீர்க்க வேண்டியிருக்குன்னு புரியுது. ஆலமோ கிட்டிட்ட சொல்லி முக்கால்வாசி காலியான ஒரு ஷாம்பெயின் பாட்டில எடுத்துட்டு வர சொல்றாரு. மீதி இருக்கிற ஷாம்பெயினை குடிச்சிட்டு அலிக்கும் கொடுக்கறாரு. ஆனா அலி எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அந்த பாட்டிலை உருட்டி விட்டு அது உடையும் போது 2 பேரும் டக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுடணும். இதுதான் பிளான். ஆலமோ ஏமாத்தக்கூடாது ஓகேவான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவுண்டவனுக்கு அப்புறம் பாட்டில பார் டேபிள் மேல உருட்டி விடுறா. ஆனா ஆலமோ சொன்னபடி கேட்காம சீட்டிங் பண்ணி பாட்டில் உடையறதுக்கு முன்னாடியே துப்பாக்கி எடுத்துடுறாரு. ஆனா அவரோட துப்பாக்கியில குண்டுகளே இல்ல. பிஷப் தான் அவருக்கு தெரியாம துப்பாக்கியில இருந்த குண்டுகளை எல்லாம் உருவி இருக்கான். ஆலமோ பிஷப்பை பார்த்து உன்னை நரகத்துல வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்த செகண்டே அலி தன் ஷாட்கன்னால ஆலமோவை 2 தடவை சுட்டு அங்கேயே காலி பண்ணிடுறாரு. பிஷப் தான் துப்பாக்கில இருந்து எடுத்த குண்டுகளை எல்லாம் தரையில இருக்கிற ரத்தத்துல போட்டுட்டு கடவுள் மன்னிப்பாராக அப்படின்னு சொல்றான். அலி கிளம்பும் போது மேடிய பார்த்து உன்னை வீட்டுல டிராப் பண்ணவான்னு கேட்கிறான். கடைசியா பிஷப் அந்த ஸ்னாஃப்லேக் நாயை ஒரு கேரியர்ல எடுத்துக்கிட்டு மேடி மற்றும் கிட்டி கூட அங்கிருந்து கிளம்புறான். கொஞ்ச நாள் கழிச்சு ரூ முன்னாடி சொன்ன அந்த கிறிஸ்டியன் பண்ண வீட்டுக்கு அலி போறாரு. அங்க இருக்கிறவங்க கிட்ட தான் ரூவோட அப்பான்னு சொல்றாரு. ரூ கூட ரொம்ப க்ளோஸான டெய்ஸின்ற பொண்ணு ரூவை பத்தி கேட்க அலி அவ இப்ப ஒரு நல்ல இடத்துல நிம்மதியா இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அலி தன் பேரை மார்ட்டின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்புறம் அலி குதிரை லாயத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு அலிகிட்ட ஒரு பசுமாட்டை காட்டி இது 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு கண்ணுக்குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்றான். எல்லாரும் சாப்பாட்டுக்கு முன்னாடி வேண்டதுக்காக மார்ட்டின் கிட்ட கேக்குறாங்க. அலி அன்னைக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி துக்கத்துல உடைஞ்சு போய் பலவீனமா இருக்கிறவங்களுக்காக வேண்டிக்கிறாரு. வேண்டிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு அழுகை வருது. அப்படியே நன்றி ரூன்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் முன்னாடி ரூ உட்கார்ந்திருந்த அந்த காலியான நாற்காலியையே பாக்குறாங்க. அலி அவளோட நினைவுகள் எப்பவும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த டேபிளோட எண்டுல ரூ உட்கார்ந்திருக்கா. ரூ அலிய பார்த்து கண்ணீரோட அப்படியே ஒரு சின்ன புன்னகை செய்றா. ஒரு வழியா அவளுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.